வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல துணிவு படத்தை டீகோட் பண்ண போறோம். நிகழ்ச்சியில் போலாம். டீகோடிங், பிரேக் டவுன், ஹிடன் டீடைல்ஸ். இதை எல்லா படங்களுக்கும் பண்ணிட முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் படங்களுக்கு வேணும். அந்த படத்தை எடுக்கிற இயக்குனர் இருக்கார்ல, அவரோட ரீசர்ச்சிங் கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த தகுதி அந்த படத்துக்கு இருக்கா இல்லையான்னு முடிவுக்கு நாம வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு படமாக இப்போ வெளிவந்திருக்கிறது தான் துணிவு. ஹெச் வினோத் அவர்கள் இயக்கத்தில். ஹெச் வினோத் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அதுக்கப்புறம் திரைப்பட இயக்குனராக மாறினவர். அவரோட படங்களில் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நிறைய சீன்ஸ் இருக்குங்க. சின்ன சின்னதாக அப்படி ஒரு ஃப்ரேமில் அப்படி தலையை காமிச்சிட்டு போகும் அந்த சீன். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய வரலாறுகளே இருக்கும். அது மாதிரி துணிவு படத்துலையும் டீகோட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோட அல்டிமேட் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வச்சு மக்களுக்கு எந்த விழிப்புணர்வை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும், அவ்வளவுதான். எதை வச்சு சொல்றோன்றது முக்கியம் இல்லை, எதை சொல்றோம் அது உங்களுக்கு சரியான விஷயமா இருக்கா இல்லையா. என்டர்டெயின்மெண்ட்டான விஷயத்த அப்படியே இன்ஃபோடெயின்மெண்ட்டா மாற்றி விட போறேன். இவ்வளவுதான் மக்களே. டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டேன். இப்போ ஹிடன் டீடைல்ஸ்குள்ள பயணிக்கலாம். இந்த துணிவு படம் உங்களுக்கு முழுமையா புரியணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் உங்களுக்கு ஓரளவாச்சும் தெரிஞ்சிருக்கணும். இதில் நீங்கள் ரொம்ப கூட வேணாங்க. இந்த ஸ்கேம் ஒன்று இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் மொத்த படமே. அப்பேற்பட்ட ஸ்கேம் புதுசு கிடையாது. பல ஆண்டுகளாகவே பல பேரும் மக்களை ஏமாத்துறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கேம் தான். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஷெல் கம்பெனிஸ், அதாவது எந்த விதமான அசட்டும் அந்த கம்பெனி பேரில் இருக்காது. பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அப்படின்றது அந்த கம்பெனியில் நடக்கவே நடக்காது. இது போல் கம்பெனிஸை டம்மியாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதைத்தான் ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெல் கம்பெனிஸை முதல்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த உருவாக்கின நபர்கள்லாம் சேர்ந்து ஷேர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த கம்பெனி பேரில். இது போல் எங்கள் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் ப்ராஃபிட் பார்க்குறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஷேர் வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோன்னு ஒரு ஆசை வார்த்தையை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை நம்பி அந்த ஐபிஓவில் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் கலந்துப்பாங்க. ஷேர்ஸை வாங்கி குவிப்பாங்க. ஸோ ஷேர்ஸ் வெளியே போகுது, கம்பெனிக்கு தேவையான பணம்ன்றது உள்ளே வருது. இந்த வர்ற பணம் இருக்குல்ல, இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அதில் போடுவாங்க. ஏதோ அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் போட்டு விட்டுரும். இந்த ஃபேக் பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ நூற்றுக்கணக்கில் இருக்கும்னு நினைக்காதீங்க, ஆயிரக்கணக்கிலேயே லட்சக்கணக்கிலே கிரியேட் பண்ணுவாங்க. துணிவு படத்தில் இதே போல் டைலாக் ஒன்று வரும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருப்பன்ற மாதிரி வில்லன் பேசுகிற டைலாக் வரும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கனெக்ட் ஆகும். ஃபேக் பேங்க் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறமா அக்கௌண்டபிள் மணியாக அதை கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஷேர்ஸில் வந்த பணம்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போட்டாலே அது அக்கௌண்டபிள் தான். ஸோ இதோ முடிஞ்சிச்சா, ஸோ இல்லீகலாக இது மாறாது. கம்பெனி லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அறிவிப்பாங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டு. நம்பி மக்கள் பணத்தை போட்டிருப்பாங்க. திடீர்னு கம்பெனி லாஸ்னதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது மக்களுக்கு. ஐயோ காசை போட்டோம், நம்பி போட்டோம், ப்ராஃபிட் வரும்னு மிஸ் ஆகிடுச்சேன்னு அப்படியே கடந்து போக வேண்டியது தான். வேறு எதுவும் பண்ண முடியாது. அதுதான் ஷேர் மார்க்கெட்டு. ஏன்னா ஷேர் வேல்யூலாம் பயங்கரமாக குறையுங்க. கிட்டத்தட்ட ₹1 ₹2 அளவுலாம் வந்து நிற்கும். ₹100 ₹150 ஒரு ஷேரை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அது கடைசியில் ₹1 ₹2 வந்து நிற்கும். மொத்தமாக ஷேர் படுத்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பொதுமக்கள் வேறு வழி இல்லாமல் சைலண்டாக கடந்து போக வேண்டியது தான். புரியுதா இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னு? ஷெல் கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு பப்ளிக் அஃபெக்ட் ஆகிற அளவு வரைக்கும் இது கொண்டு வந்து விடும். இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் துணிவு படத்துல என்ன சொல்ல வராங்கன்ற உண்மை உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு சில கிராஃபிக்ஸை காமிச்சிருப்பாங்க. அதுல ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் இந்த 3 வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டிருக்கும். ஒரு செய்தி வாசிப்பாளர் வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்டிருக்கும். இதை ஷார்ட்டா HFT அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அந்த படத்துல பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது இப்ப முழுமையா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே இவ்வளோ விஷயம் இருக்கா அந்த HFTன்ற 3 எழுத்துக்களுக்கு பின்னாடின்ற உண்மை உங்களுக்கு புரியும் மக்களே. அதாவது பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸுங்க இந்த HFT, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படின்றது. ஹியூஜான ஆர்டர்ஸ் இருக்குல்ல, அதை ரொம்ப குறுகிய செகண்ட்ஸுக்குள்ளேயே, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அதிகபட்சம் 30 வினாடிகள்ல இருந்து 60 வினாடிகளுக்குள்ள டிரான்சாக்ட் பண்ண முடியும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸான அல்காரிதம்ஸ் ஃபுல்லாக இதில் வடிவமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டரை பிளேஸ் பண்ணி ஃபுல்லாக டிரான்சாக்ட் பண்ணி முடிச்சதுக்காக. சரிப்பா, இது போல பண்ணால் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன விஷயங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸோட ஷேர்லாம் இறங்க போகுது, இந்த ஷேர்ஸ்லாம் ஏறப்போகுது அப்படின்ற செய்தியை மட்டும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எதுதான் ப்ரைஸ் மேலே போக போதோ அந்த ஷேர்ஸ்லாம் வாங்கி குவிச்சிருவீங்க பட்டுன்னு. எந்த ஷேர்ஸோட விலையெல்லாம் குறைய ஆரம்பிக்குதோ அதை உடனே கைமாற்றி விட்டுருவீங்க. இட் மீன்ஸ் செல் பண்ணிடுவீங்க. ஸோ பை செல் இந்த 2 முடிவையும் இந்த ஒரு HFT பேஸ் பண்ணி போகிறப்ப அவங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இப்போ ஏற்பட்ட விஷயம் நடக்கும். ஆக்சுவலாக தகவலை முன்னாடி திருடுறதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? திருடுறது. ஏன்னா இது போல மட்டும் டேட்டா வெளியே வந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. செபி இருக்குல்ல, அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா செபியோட வேலையே ஷேர் மார்க்கெட்டில் எல்லா விதமான வர்த்தகங்களும் முறையாக நடக்குதா இல்லையா,
ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் செபின்ற அமைப்பு. இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே தோற்று போனதுக்கு சமம் இந்த ஹெச்எஃப்டி மட்டும் பெருசாக வந்துருச்சுன்னா. இது மாதிரி தகவலை திருடி மைக்ரோ செகண்ட்ஸில் பண்ணி டிரான்சாக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவங்கள விட கொள்ள லாபம் பார்க்கறது இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி ஃபுல்லாக வர்த்தகம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான். இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை தான் அந்த படத்தோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. சரிப்பா, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் இதை பற்றி எங்களுக்கு படத்தில் சொல்லிட்டாங்க, ரைட்டு. ஆனால் அதை பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ளாஷ் பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையான அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த இடத்துல ஹெச் வினோத் அவர்கள் எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் கொடுக்கவே இல்லைங்க. மக்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஏன்னா பேரை மாற்றல, ஃப்ளாஷ் பாய்ஸ்னே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த பேரில், இந்த படத்தில் வந்திருக்க ஃப்ளாஷ் பாய்ஸ்ன்ற பேரில் ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கு, உலக புகழ்பெற்ற புத்தகம். தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஹெச்எஃப்டி சொன்ன பார்த்தீங்களா, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். இதை முழுக்க கவர் பண்ணி நான் ஃபிக்ஷன் புக்காக 2014 மார்ச் 31 ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அது பேர் ஃப்ளாஷ் பாய்ஸ் எ வால் ஸ்ட்ரீட் ரிவோல்ட். இதுதான் அந்த புத்தகத்தோட பேர். இதை எழுதினவர் பிரபல அமெரிக்க எழுத்தாளரான மைக்கேல் லீவிஸ் அப்படின்றவர் தான். இந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டா போதும், இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் இருக்குது பாருங்க, இதை பற்றின முழுமையான நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்பேற்பட்ட பெரிய புக் இது. கண்டிப்பாக இந்த புக்கை ஹெச் வினோத் அவர்கள் படிச்சிருப்பார். படித்ததுனால தான் இந்த ஃப்ளாஷ் பாய்ஸ்னு வருது பார்த்தீங்கன்னா புக்கோட நேமு, அதை அப்படியே இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை மைக்கேல் அவர்கள் எப்படி எழுதினார் தெரியுமா? வால் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு அமெரிக்க பகுதி. அந்த வால் ஸ்ட்ரீட்டில் யாரெல்லாம் பயங்கரமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, அங்கே இருக்க ஷேர் மார்க்கெட்டாக இருக்கும், மற்ற நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும், அதில் யாரெல்லாம் கோல வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நேரில் பார்த்து அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அவங்க தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்களே, இது எல்லாத்தையும் தொகுத்து தான் இந்த புக்கையே கிரியேட் பண்ணியிருந்தார். அதனால் உலக புகழ்பெற்ற புக்காக அது மாறிச்சு. துணிவு படத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஆரம்பிப்பாங்க விஷயம், அதுவும் யூஎஸ் ஷேர் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே டச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு வருவாங்க, பிஎஸ்சி என்எஸ்சி கிட்ட. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே இந்த புத்தகம் தான். அப்பேற்பட்ட இந்த புத்தகத்தோட ரெஃபரன்ஸ் தான் நம்ம இந்த படத்தில் ஆரம்பத்திலே பார்ப்போம். உலக பொருளாதாரத்தை இப்போ இருக்க நிர்ணயிச்சிட்டு இருக்க நாடு எது நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவை பேஸாக வச்சுக்கிட்டு தான், அங்கே இருக்கிற இந்த வர்த்தகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்தியாவோட வர்த்தகம் வரைக்கும் அது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி எப்படி ஸ்கேம் நடக்குதுன்ற மாதிரி தான் படத்தில் அவர் அங்கங்கே சொல்லியிருப்பாருங்க. துணிவு படத்தில் முழுமையாக நீங்கள் ட்ராவல் பண்ணால் இது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அமெரிக்காவை சிம்பலிசம் பண்ணுற மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈகிள் சிம்பலிசம். அமெரிக்காவோட அடையாளம்னா எதை சொல்லுவோம்? ரெண்டு, ஒன்று பைசன், இன்னொன்று ஈகிள், பால்ட் ஈகிள். அமெரிக்காவோட தேசிய பறவைங்க பால்ட் ஈகிள் அப்படின்றது. இந்த ஈகிள் எங்கே படத்தில் வரும்னா, இந்த கொள்ளடிக்கு பிளான் போடுவாங்க. இந்த வில்லன் கேங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏசியோட கேங்கு, இவங்க பிளான் போடுறப்ப பின்னாடி சுவற்று பகுதியில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஈகிள்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் இருக்கும். அது முடிகிற இடத்துல ஒரு கழுகோட முகத்தை வரைஞ்சிருப்பாங்க. அவ்வளோதான். அமெரிக்காவோட சிம்பலிசம் அங்கே தெளிவாக புலப்பட்டுரும். ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது பாருங்க, அங்கேருந்து இது வரைக்கும் கனெக்ட் பண்ணாலே அமெரிக்காவோட ரெஃபரன்ஸ் நிறைய வந்திருக்கும். இதன் மூலமாக வினோத் அவர்கள் இன்னொரு விஷயத்தை மேபி சொல்ல முற்பட்டிருக்கலாம். உலகத்தை கொள்ளடிக்கிற நாடுகளுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யூகேவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அமெரிக்கா தான். இங்கிலாந்து ஒரு நாட்டை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் கொள்ளடிக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை செஞ்சுட்டு போனாங்க பாருங்க, இது மாதிரி நிறைய நாடுகளை, அந்த விஷயம் காலனித்துவம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வர்த்தகம் அப்படின்ற பேரில் உலகம் முழுக்க கொள்ளடிக்கும். இதுக்கான சிம்பலிசமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அமெரிக்காவோட கொள்ளையடிக்கிற மனப்பான்மை இருக்குது, இதில் அந்த கும்பல் இருக்கிற மாதிரி கூட நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் திருட்டு திட்டம் வகுக்கிறப்ப அந்த சுவற்று பகுதியில் ஈகளை அவர் சிம்பலைஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு காட்சி அமைப்பு தான் முக்கியமானது. அந்த கொள்ளடிக்க போகிற பேங்க் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஆர்பிஐ அனுமதிச்சதை காட்டிலும் 500 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. இட் மீன்ஸ் அக்குமுலேட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய் உள்ளே இருக்குது. இதில் 500 கோடி ரூபாய் மட்டும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களால புகார் கொடுக்க முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான், சைலண்ட்டாக இருந்துருவாங்க. நாம் அந்த பணத்தோடு சேஃபாக எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி தான் பிளானை வகுப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கும், அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அப்பேற்பட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆர்பிஐ அனுமதிக்கிற அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, இது உண்மையாப்பான்னு கேட்டிங்கன்னா உண்மை. லிக்விடிட்டி எந்த அளவாக இருக்கணுன்றதையும் ஒரு பேங்க்கில் எவ்வளோ ரிசர்வ் இருக்கணும் அப்படின்றதையும் ஆர்பிஐ தான் முடிவு பண்ணும். நாம் வங்கியோடு தொடர்பு பட்டிருக்கோம், வங்கி ஆர்பிஐயோடு தொடர்பு பட்டிருக்கு. நாம் வங்கிக்கு பொறுப்பாளர்கள், ஆனால் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு பொறுப்பாளர்கள். இப்படி தான் போகும் இந்த செயின். இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெப்போ ரேட்னா ஒன்றும் இல்லைங்க, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பணக்கொள்கை ஆய்வுக்கூடன்னு ஒரு கூட்டம் நடக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக இருக்கட்டும், அவர் சிக்னேச்சர் போட்டு ரூபாய் தாள்களை நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஓகேவா? அவர் ப்ளஸ் அவருக்கு ஒரு 5-6 பேர்கிட்ட இருப்பாங்க, அந்த டீம் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட மும்பையில் நடக்கிற அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ண பிற்பாடு வாக்கெடுப்பு நடக்கும். அங்கே இருக்கவங்களாம் கையை தூக்கியோட வாய்மொழி மூலமாகவோ இந்த வாக்குகளை தெரிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ரெப்போ ரேட் விகிதத்தை குறைக்கிறதா ஏற்றுறதா முடிவு பண்ணுவாங்க. இது 2 மாதத்துக்கு ஒரு நடக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. இதனால் என்ன ஆகும்ப்பா குறைச்சா ஏற்றணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வங்கிகளை நம்ம கடன் வாங்கியிருப்போம்ல, அதுக்கான வட்டி விகிதம்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை ரெப்போ ரேட் விகிதம் மட்டும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டியதாக இருக்கும். அது குறைஞ்சிடுச்சுன்னா அந்தளவுக்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்.
எங்கேயோ நடக்கிறதா நினைக்கக்கூடாது, நாமளும் சேர்ந்து அதுக்குள்ளே வருவோம். இந்த படத்தில் தான் சொல்லியிருப்பாங்க, ஏதோ சர்வதேச மூலையில் நடக்கிற விஷயம் இங்கே லோக்கல் பீப்புள் வரைக்கும் எந்த அளவு டாமினேட் பண்ணுது சொல்லிட்டு, இதுதான் சர்வதேச அரசியல் எல்லாரும் தெரிஞ்சுங்கன்னு சொல்கிற விஷயம். இந்த ரெப்போ ரேட் மாதிரி இன்னொன்று இருக்குங்க, ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவாங்க இந்த ஆர்பிஐ டேர்மில். ரிவர்ஸ் ரெப்போனா இப்படி நம்ம ரெப்போ ரேட்டில் நாம் எவ்வளோ அமௌண்ட்டை வட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேங்க்குக்காக ஆர்பிஐ முடிவு பண்ணுதோ, இதே மாதிரி பேங்க்குக்கும் ஆர்பிஐக்கும் நடுவில் இந்த டிரான்சாக்ஷன் இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல முடிவாகிறதா ரிவர்ஸ் ரெப்போ. ரெப்போனா பணம் வெளியே போகிறது, ரிவர்ஸ் ரெப்போனா பணம் அப்படியே உள்ளே வர்றது, ரிவர்ஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் மக்களே, இது பொதுவான ஒரு டேர்மு. இந்த ரெப்போ பற்றி படத்தில் பேசலாம் அப்படின்னாலும், இந்த ஓவர் ஃப்ளோட்டிங் ஃபண்ட் இருக்குல்ல, 500 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா, ஆக்சுவலாக அனுமதிக்கப்பட்ட அமௌண்ட்டோட அதிகமாக உள்ளே இருந்துச்சுன்னா அதை தான் ஓவர் ஃப்ளோட்டிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதை சார்ந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, பணத்தை எங்கே கொடுத்து அச்சடிக்கிறது, ₹1 நோட்டு அச்சடிக்க எவ்வளோ வரைக்கும் செலவு பண்ணலாம், இப்படி எல்லா விதமான நிதி சார்ந்த முடிவுகளையும் எடுக்கிறது மத்திய நிதி அமைச்சகம் கிடையாது, ஆர்பிஐ தான். அதாவது ரீசெண்டாக கூட ஒரு பெரிய கேஸ் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு பாருங்க, அதில் கூட மத்திய அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருந்துச்சு. ஆனால் 5 நீதிபதிகளை ஒருத்தவங்க மட்டும் இல்லைங்க, டிமானிட்டைசேஷன் அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பான ஒரு அறிவிப்புன்னு போல்டாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த பஞ்சாயத்து ஏற்படுறது காரணமே இந்த ஒரு விவகாரம் தான். ஆர்பிஐ கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா இல்லையா, இந்த ஒரு கேள்வியை சுமந்துக்கிட்டு அந்த வழக்கு இவ்வளோ வருஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து நீக்கலாமா இல்லையான்ற முடிவை ஆர்பிஐ கிட்ட பரிசீலனை பண்ணிட்டு தான் நிதியமைச்சகம் எடுத்துருக்கணும். ஆனால் இங்கே நிதியமைச்சகம் பண்ண மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டில் கேஸ் அவ்வளோ பெருசாக போச்சு. இப்போ புரியுதா உங்களுக்கு ஆர்பிஐயோட ரோல் இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தில் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு? இதை பற்றியும் படத்தில் உங்களால் அங்கங்கே பார்க்க முடியும். இவ்வளோ சீக்வன்ஸை கடந்து நம்ம போன பிற்பாடு அந்த படத்தில் ஹேஸ்ட் டே, அதாவது கொள்ளையடிக்கிற நாள்னு சொல்லிட்டு May 21 ஹெச்வினோத் அவர்கள் அப்படி நம்மகிட்ட ஷோ பண்ணியிருப்பாப்ல. அப்படியே ஸ்க்ரீன் முழுக்கவே வந்துட்டு போகும் அந்த டெக்ஸ்ட்டு. அன்றைக்கி தான் ஃபுல்லாக கொள்ளை நிகழ்வுகள் அரங்கேறும். May 21 அப்படின்றத நம்ம என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி பார்த்தப்ப 3 முக்கியமான வருடங்கள் கிடச்சிது. 1968, 1991, 2010. இது 3மே May 21 டேட்டை ஞாபகம் வச்சு ஓகேவா, அதோடு இணைஞ்சிருக்க வருஷங்கள். 1968 May 21 பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர்டு யூஎஸ் சப்மரின் ஒன்றுங்க, ஸ்கார்பியன்னு சொல்லிட்டு அது காணாமல் போச்சு அந்த நாளில் தான். ரெண்டாவது 1991 May 21 பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்காங்களே, அவர் படுகொலை செய்யப்பட்ட நாள் இதுதான். அதே May 21, 2010 எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மனிதகுல புரட்சிக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதாவது சிந்தட்டிக் டிஎன்ஏ மூலமாக இந்த செல் இருக்குல்ல, அதுக்கு உயிர் கொடுத்துருந்தாங்க, லைவ் செல். ஆக்சுவலாக இதை ஆர்டிஃபிஷியல் லைஃப் அப்படின்வாங்க. அதாவது உயிர் போகிறதும் வர்றதும் இயற்கைகள் இருக்குன்றோம் பார்த்தீங்களா, அப்படி கிடையாதுப்பா, மனுஷன் நினச்சா அதை பண்ண முடியுன்ற மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆய்வு முடிவை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் நடந்தது 2010 May 21. இந்த 3த்தில் எது படத்தோடு சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இந்த சப்மரின் மேட்டர் இருக்குல்ல, மேபி அதுவாக இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அஜித்குமார் அவர்கள் இந்த போலீஸ் கிட்ட டிமாண்டை முன்வைக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, எனக்கு பணத்தை அடிச்சுட்டு போகிறதுக்கு சப்மரின் நீர்மூழ்கி கப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸே ஷாக் ஆகும், நீர்மூழ்கி கப்பலா, அவ்வளோ பணம் உள்ளே இருக்கா என்ன அப்படின்னு ஷாக் ஆவாங்க. ஸோ அஜித் அவர்கள் இந்த டைலாக் அதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, இன்கேஸ் இந்த 1968 நடந்த விஷயம் இருக்குல்ல, இதை மனசில் வச்சிருந்த கூட இந்த டேட்டை டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், யூஎஸை பேஸ் பண்ணி நிறைய காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குன்னு, காணாமல் போனது யூஎஸ் சப்மரின் தான். அடுத்து இந்த படத்தில் நாம் நிறைய காட்சிகளை பார்த்தது, அஜித் அவர்கள் கூடயே பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைஃபிள் செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த ரைஃபிள் உண்மையிலே என்ன தெரியுமா, PP-19 பைசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரைஃபிளோட பேரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரஷ்யாவோட தயாரிப்பு தான். பெரிய பெரிய ஆயுதங்கள்னு வந்தாலே ரஷ்யா உள்ளே வந்துடுதில்ல. ஏன்னா அமெரிக்காவோட தயாரிப்பு தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இந்த ராணுவம் சார்ந்த எந்த விதமான தயாரிப்பாக இருந்தாலும். ஆனால் ரஷ்யா தான் உலகத்திலேயே ஆயுத தயாரிப்பில் டாப்பில் இருக்குது. இது எத்தனை பேர் தெரியும் தெரியல. கலாஷ்னிக்காவோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, KGF படத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் ரஷ்யாவோட மேடு தான். அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர்லேயே தான் இப்போ வரைக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. AK-47 சொல்லுவோம் பாருங்க, அந்த துப்பாக்கி. அதுக்கப்புறம் வந்த நிறைய ரைஃபிள்ஸாக இருக்கட்டும், அதில் ரஷ்யாவோட டாமினன்ஸ் நிறைய இருக்கும். இந்த படத்துலையும் அஜித் அவர்கள் பயன்படுத்தினது இந்த PP-19 பைசன் சொல்லக்கூடிய ரஷ்யாவோட தயாரிப்பு துப்பாக்கி தான். இது ஆக்சுவலாக ரஷ்யாவோட சப் மிஷின் கன்னுங்க. 1996 தான் இது முறையாக அறிமுகமாகுது ரஷ்யாவோட ராணுவத்தில். அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் 2023 வரைக்கும் இதை அந்த ராணுவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 போர்களில் இந்த துப்பாக்கி களமிறக்கி விடப்பட்டிருக்கு. மேசிவான அரக்கணுங்க. இந்த துப்பாக்கியை பற்றி சொல்லணும், அடித்து காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்களே, புல்லட் செதறதில் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் ரஷ்யா இப்போ வரைக்கும் இந்த துப்பாக்கியை மாற்றவே இல்லை, அதிகப்படியாக சோல்ஜர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வார்ஸில் பயன்படுத்தின துப்பாக்கியை தான் இந்த படத்தில் ஒரு பேங்க்குள்ளே அஜித் அவர்கள் பயன்படுத்துகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த துப்பாக்கி இவருக்கு எப்படி கிடச்சிருக்கும்? இல்லீகல் இன்டர்நேஷனல் வெப்பன் ஸ்மக்லிங் இருக்குது, இதில் அஜித் அவர்கள் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்திருப்பாரு, இப்படி பேக் ஸ்டோரியே நிறைய போகுதுங்க. இந்த படத்தில் இவரோட கேரக்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியே பண்ணலாம், அடுத்த பார்ட்டாக படம் பிச்சுக்கும். அந்தளவுக்கு ஒரு ரைஃபிள் எவ்வளோ புரிஞ்சுக்க முடியும்.
இந்த ரைஃபிளோட ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா 650 700 ரவுண்ட்ஸுங்க. ஏதோ சில மணி நேரங்களுக்கு நினைக்காதீங்க, ஒரு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு அடிச்சு காலி பண்ணும். அண்ட் இதோட ஃபீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64 ரவுண்ட் ஹெலிக்கல் மேகசின்னா குழம்பிடாதீங்க, இந்த துப்பாக்கியில் தோட்டாலாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஷேப் ஒன்று வரும் பாருங்க, இதை தான் மேக்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீட் சிஸ்டம் மட்டுமே 64 ரவுண்ட் ஹெலிக்கல் மேகசின். அடுத்ததா இந்த படத்தில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு டீ கல்ல அமர்ந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ராஜேஷ்ன்ற கேரக்டர், அதான் நம்ம பக்ஸுங்க, அவர் அங்கே இருக்க ஏசி கிட்ட சொல்லிட்டே இருப்பார், எங்க இது போல் பேங்க்குள்ளே கொள்ளடி போகிறான் முயற்சின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஏசி கேரக்டர், ஏப்பா இங்கெல்லாம் பேங்க்கில் கொள்ளையா, அதெல்லாம் வாய்ப்பு அப்படின்னு கேஷுவலாக இருப்பாப்ல. ஆனால் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துருப்பாப்ல, அந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அந்த டைமில் ராஜேஷ்ன்ற அந்த கேரக்டர் என்ன சொல்லும், சார் SOS மெசேஜ் வந்திருக்கு சார் அப்படின்னு வாப்ல. இதை பற்றி மக்கள் இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த SOS அப்படின்றது டேஞ்சர் சிக்னல்னு சொல்லுவாங்க. பேங்க் மட்டும் இல்லை, ஒரு சில முக்கியமான நிதியியல் சார்ந்த ஸ்தாபகங்களோ நிறைய அரிய கலைப்பொருட்களை வச்சிருக்க ஸ்தாபகங்களோ அங்கே கண்டிப்பாக இந்த SOS டேஞ்சர் சிக்னல் அப்படின்ற ஒரு மெக்கானிசத்தை உள்ளே வச்சிருப்பாங்க. உள்ளே எதுனா ஆபத்துனா உடனடியாக சிக்னலை வெளியே கொடுத்துருவாங்க. இதை மோர்ஸ் கோட் டிஸ்ட்ரெஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழே ஒரு சில கோட்லாம் வருது பார்த்தீங்களா, இப்படி தாங்க ஒட்டுமொத்தமாக இருக்கும் அதோட அமைப்பு அப்படின்றது. இதில் ஒரு கோடு மிஸ் ஆனாலும் வெளியே சிக்னல் போயிடும். இந்த அளவுக்கு ஃபுல்லாக பிளாக் செயின் டெக்னாலஜி மாதிரி தான், கிட்டத்தட்ட இது மாதிரி தான் பிளாக்காக வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்படி கொண்டு போயிருப்பாங்க. இது எங்கே முதல்ல புழக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் போக்குவரத்து இருக்குல்ல, அந்த டைமில் வெதர் மோசமாக இருந்தாலோ இல்லைனா கப்பல் மூழ்கிற நிலைமையில் ஏதோ உள்ள டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஆகி கப்பல் மூழ்கிற நிலைமைக்கு போயிடுச்சுனாலும் அப்படின்னா, அந்த டைமில் உள்ளே இருக்கவங்களாம் சேவ் அவர் சோல்ஸ் அப்படி இல்லைனா சேவ் அவர் ஷிப் அப்படின்னு கத்துவாங்க. எல்லாருமே இப்படி தான் கத்துவாங்க. டைமில் எங்களை காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுங்க, எங்களோட கப்பலை காப்பாற்றுங்கன்னு கத்துவாங்க. இந்த சேவ் அவர் சோல்ஸ், சேவ் அவர் ஷிப், இந்த 3 வார்த்தைகள் இருக்க முதல் எழுத்துக்கள் எடுங்க, SOS, முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ கப்பல்களில் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு இருந்த அதே விஷயத்தை தான் இந்த மோர்ஸ் கோட் டிஸ்ட்ரெஸ் சிக்னலாக மாற்றி SOSன்னு SOSன்னு இப்போ இருக்க நம்ம புழக்கத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அஜித் அவர்கள் இந்த படத்தில் அடிக்கடி ஒரு விசில் பண்ணுவாப்பில். ஏதோ தமிழ் பாட்டு மாதிரி உங்களுக்கு மேபி தோணலாம், அது தமிழ் பாட்டு கிடையாது, உலக புகழ்பெற்ற ஒரு ஆங்கில பாடல். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேண்டு உருவாக்கின பாடலுங்கிறத நான் அதையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அஜித் அவர்கள் என்ன பாடல் விசில் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வி வில் ராக் யூன்னு சொல்லிட்டு ஒரு பாடல். கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்காம இருக்க வாய்ப்பே இல்லை, அந்தளவு ஃபேமஸான ஒரு பாடல். இந்த இது வரைக்கும் நம்ம மனித குலம் நிறைய மியூசிக்கை வெளியிட்டிருக்காங்களே பாடல்களை, இதில் 300 சிறந்த பாடல்களுக்கான பட்டியல் எடுத்துட்டிங்கன்னா அதில் இந்த பாடல் ஒன்றா இருக்கும். அப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற பாடல். இதோட டூரேஷன் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 2 வினாடிகள் மட்டும்தான். ஆனால் இது ஏற்படுத்துகிற இம்பாக்ட் உலகம் முழுக்க அப்படி இருக்கும். 1977 தான் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணப்படுச்சுங்க. நியூஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஆல்பம்ல இருந்து தான் இந்த பாட்டு வந்துச்சு. இதை உருவாக்கின பேண்டு பார்த்தீங்கன்னா UKவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருந்த குயின் அப்படின்ற பிராண்டு தான். குயின், இந்த பேண்டு பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கீனேப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட்டு, ஒரு படம் வந்திருக்கு. இந்த பேண்டுக்கு யார் முதுகெலும்பாக இருந்தாரோ அந்த பாடகரோட வாழ்க்கையை மையமாக வச்சு ஒரு படம் வந்துருந்துச்சு, பொஹீமியன் ராப்சடின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ இருக்க பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம் தாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் ஃப்ரெடி மேக்யூரி இருக்கார்ல, அவர் தாங்க அந்த குயின் பேண்டோட முக்கியமான சிங்கரு, பாடலாசிரியர் வேறு. அவரோட வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, செதுக்கி இருப்பாங்க படத்தை. அந்த மனுஷன் 45 வயசில் எய்ட்ஸால் ஏற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் காரணமாக உயிரிழந்திருப்பாப்புல. உலக புகழ்பெற்ற பாடகர் அந்த டைமில். இந்த மனுஷன் நடிச்சிக்க ஆளே இல்லை, அப்படி இருந்தவர். அவரோட வாழ்க்கையை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அதுவும் இந்த வி வில் ராக் யூ சாங் இருக்குல்ல, இது எப்படி உருவாச்சுன்ற அந்த எல்லா விஷயங்களையும் படத்தை உங்களால் பார்க்க முடியும். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்றும் இங்கே ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த பேண்டில் இருக்கவங்களே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுரும். அப்போ எல்லாம் கிட்டத்தட்ட வாக்குவாதம் ஹெவியாக போயிட்டு இருந்த நேரத்தில் சடனாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த கால் இருக்குல்ல, இதை கீழே டும் டும் டும்னு தட்டுவாங்க, அப்படியே ஒரு ஃப்ரேஸ் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இதே நம்ம மியூசிக்காக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெருகத்த ஆரம்பிப்பாங்க. அப்படியே சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கம்போசிஷன் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி பிறந்த பாட்டு தான் வி வில் ராக் யூ. அடுத்ததாக நம்ம ஆண்டோ கேரக்டர் இருக்கே, அதை பற்றியும் பேசிடலாம். இந்த படத்தில் அஜித் அவர்கள் அதிகமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா அது ஆண்டோ கேரக்டர்கிட்ட தான். நம்ம மகாநதி சங்கர் அவர்கள் அந்த ரோலில் பண்ணியிருப்பாப்புல, சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக பண்ணியிருப்பார். சீரியஸான விஷயம் தான் அவர் பண்ணுறது, ஆனால் நம்மளுக்கு பார்க்குறப்ப சிரிப்பு வரும், என்னடா இப்படிலாம் நடக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ கொல்ல கூடதுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா மாதிரி ஒவ்வொரு சீனாக நகர்த்திட்டு போவாங்க. பார்க்குற நம்மளுக்கே தெரியும், ஓகேப்பா அப்படின்னா தொடர்பு இருக்காது, ஆனால் அந்த மனுஷன் அப்படி நடுவில் மாட்ட விட்டு நம்மளுக்கு ஒரு தவிப்பு ஏற்படுங்க, சிரிப்பு கலந்த தவிப்பு. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரில் தான் மகாநதி சங்கர் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆண்டோனி என்கிற ஆண்டோ. இவர் எதுக்காக அஜித் அவர்கள் தனக்கு இவ்வளோ நெருக்கமானவர் மாதிரி காமிச்சிக்கிட்டு அந்த சீன்ஸ் அப்படியே கடத்தி கொண்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும், ஒரு முக்கியமான சீக்வன்ஸ். 2 பேர் தீ குளிப்பாங்க. அது எதுக்காகலாம் படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. தீ குளிக்கிறப்ப அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற போலீஸ் ஆஃபீஸராக அந்த ஆண்டோ தான் இருப்பார். ஓரமாக உட்காந்து தலையில் கை வச்சு அழுதுகிட்டு இருப்பார். மனிதநேயம் மிகுந்த
மக்களை உண்மையிலேயே பாதுகாக்குன்ற எண்ணம் கொண்ட ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதனால தான் ஏசி கமிஷனர் அவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இருக்கும்போது கூட அஜித் அவர்கள் ஆண்டோ கிட்ட தான் பேச நடமுடிப்பாப்ல. மேபி அந்த டெபிள் கேரக்டரான அஜித் அவர்கள் இவரை சூஸ் பண்ணதுக்கு இது ஒருவேளை காரணமாக அமைஞ்சிருக்கலாம், நாம புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும். சரிப்பா, இந்த அந்தோனி அப்படின்ற பேர் அந்த கேரக்டர் வச்சுக்கல ஹெச்வினோத் அவர்கள், இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீசர்ச் பண்ணி பார்த்தப்ப ஒரு கனெக்ட் கிடச்சிதுங்க. இதனால தான் அவர் வச்சிருப்பாருன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த கனெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1980 செப்டம்பர் 1 இந்த நாளில் அமெரிக்காவில் பிறந்த ஒருத்தர் தான் அந்தோனி கியூர்ஷியோ. இவரோட லைஃப் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய கொள்ளையனாக வந்திருக்காப்புல. இந்த பாதாள உலக குழுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அண்டர்வேல்ட் டான்ஸ்லாம், அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய ஸ்மக்லிங் பண்ணுறது அது இதுன்னு பல வேலையில் பார்த்துட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பிடிச்சவரை ஜெயிலில் போட்டாங்க. எந்த வழக்குலன்னு பார்த்தீங்கன்னா 2008 வருஷம். இந்த ஆமோடு கார் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் ஃபுல்லாக ஆயுதங்களை பொறுத்து வச்சிருப்பாங்க வண்டியில், கவசம் மாதிரி இருக்க வண்டி. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, சுற்றிருக்க எல்லாரும் காலி பண்ணலாம். கிட்டத்தட்ட மிலிட்டரி வெஹிக்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட வண்டியை திருடிட்டாப்புல. அந்த திருட்டுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தது ஆந்தோனி தான். ஸோ இதனால தான் அவர் பிடிக்கிறாங்க, யூஎஸ் ஃபெடரல் பிரிசனில் அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் வரைக்கும் கம்பி என்றாப்புல. 6 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வந்தவர் என்ன தெரியுமா பண்ணார், திருட்டு வாழ்க்கைன்றது மோசமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலேருந்து இப்போ வெளியே வந்துட்டேன். இதே மாதிரி பல பேர் உலகத்தில் இருப்பாங்களே, திருட்டு தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் நான் திருத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறினாருங்க. புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சாப்புல. அமெரிக்காவோட புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்தோனி கியூர்ஷியோ பேரும் கண்டிப்பாக இருக்கும். இப்பேற்பட்ட கேரக்டர் அது. அந்த கேரக்டர் நேம் தான் இவரோட வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு சீக்வன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி லீலை கலந்த மாதிரியே வடிவமைச்சிருப்பாப்புல வினோத் அவர்கள். கண்டிப்பாக இவரோட கான்ஷியஸ் இல்லாமல் அது நடந்திருக்க வாய்ப்பெல்லாம் அடிச்சு சொல்லுவேன். ஒரு ஃப்ரேமில் எது எங்கே வரணும் முடிவு பண்ண டேரக்டர் தான். அவர் QC பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட்டே வெளியே வரும் படமா. அப்படி இருக்கிறப்ப அவரோட கவனம் இல்லாமல் அந்த காட்சி எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. எதுக்கு இவ்வளோ பொடி வச்சு பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயலாகை பெருசாக சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டயலாக ராஜேஷ் கேரக்டர் சொல்லணும். அந்த போலீஸ் கேரக்டர் ஒரு செய்தியாளர்கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எதுக்காக அந்த வசனம் வருது, எப்பேற்பட்ட வசனம்னு சொல்லிட்டு அவரால் தான் சொல்ல தயங்குறாரு. அந்த கான்வர்சேஷன் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்க சுவற்றில் நிறைய நோட்டீஸ் அவங்களால பார்க்க முடியும். இந்த போஸ்டர்லாம் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது போல் பார்க்க முடியும். அதில் கரெக்டாக ஒன்று தெரியுங்க தெளிவாக, ஆண்மை குறைவா, டேஷ் மூலம் பௌத்திரமா, உங்களுக்கு இது போலாம் இருக்குது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்க, இதுதான் முகவரின்ற நோட்டீஸ் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நோட்டீஸை பார்க்க முடியும். பேசுறது அந்த மாதிரி விஷயம், பின்னாடி இருக்க நோட்டீஸும் அந்த மாதிரி விஷயம் தான். இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறன்ற விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இந்த மைப்பா கேரக்டர் இருக்குல்ல, அவரும் ஒரு ஊடகவியலாளராக பண்ணியிருப்பாப்புல படத்தில். அவர் ஒரு விஷயத்தை இவர்கிட்ட கன்வே பண்ணிட்டு கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசிட்டு மேட்டர் வாங்குவார். அப்போ அவர் சொல்கிற விஷயமும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட வீடியோ மேட்டர்ன்ற மாதிரி பேசுவாப்புல. அது நம்மளுக்கே லிட்டரலாக தெரிஞ்சிடும், போலீஸ் எதில் ஒரு ட்ராப்பில் மாறி இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண் சார்ந்த ஒரு விஷயத்தில். ஸோ அந்த மாதிரி இது போல் டைலாக்ஸ் எல்லாமே அந்த ஒரு போஸ்டர் இருக்கிற அந்த நேரத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததா இந்த விஷயம் தாங்க படத்தில் கிளாப் அழிச்சு பாருங்க. ஏன்னா அஜித் அவர்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி பார்க்குறோம். மங்காத்தா படத்தில் கூட இது போல் டான்ஸ்லாம் ஆன மாதிரிலாம் எனக்கு பெருசாக தெரியலங்க சீக்வன்ஸில். ஆனால் இந்த படத்தில் காட்டுவாங்க, மாண்டேஜ் ஷாட் தான், ஆனால் டான்ஸ் ஆடுவார் பாருங்க, சூப்பராக இருக்கும். 3 வாக்கெலாம் பண்ணுவாருங்க, அதான் அருமையாக இருக்கும் படத்தில். கிளாப்ஸ் அழிச்சு இந்த சீன்லாம் தேட்டரில். அப்போ இவரோட குரலை போலீஸார் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் ஃபைண்டரை வச்சு கண்டுபிடிக்க பார்ப்பாங்க யாரோட குரலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ ரிசல்ட் என்ன வரும்னா மைக்கேல் ஜாக்சன் குரல்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஷ் அப்படின்ற போலீஸ் கேரக்டர் நம்ம பக்ஸ் தான் சொல்லுவாப்பில் அந்த ஏசி கிட்ட அவர் அப்போ ஒரு பாட்டு பாடுவாருங்க. ராஜேஷ் யாரோட குரல்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுவாப்பில். படத்தை ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரு பாட்டு, உலக புகழ்பெற்ற பாட்டு, ஸ்மூத் கிரிமினல். இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்கேல் ஜாக்சன் அவர்களோட வெறித்தனமான பாடல். டான்ஸ்லாம் விளையாடி இருப்பாப்புல மனுஷன் அந்த பாட்டில். டைம் இருந்தால் யூடியூப்பில் போட்டு பாருங்க. பாட்டோட பேர் ஸ்மூத் கிரிமினல். இந்த பாடலில் வர வரிகளை தான் நம்ம பக்ஸ் பாட ட்ரை பண்ணுவாப்புல. அது படம் பார்க்குற ஒரு சில புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு, எம்ஜேக்கு இது போல ஹிண்ட் கொடுக்குறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குப்பா இந்த படத்தில் சம்மந்தம் மைக்கேல் ஜாக்சன் பேரில் உள்ள கொண்டு வந்திருக்காப்ல வினோத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இல்லாமலாம் சொல்ல முடியாது, ஒரு சம்மந்தம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மந்தம் ஓகேவா, மேபி வினோத் அவர்கள் யோசிச்சாரா இல்லையான்னு தெரியல. மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் உயிரிழந்துட்டார். அவர் இறந்த பிற்பாடு நடக்கிற சம்பவம் தான் அந்த படம் இருக்குது. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஏன்னா செத்து போன ஒருத்தர் உள்ள எப்படி பேங்க்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக படத்துலேயே வருங்க. இந்த டார்க் டெவில் அப்படின்றவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் பேங்க்குள்ளே அவர் இருப்பாப்ல. செத்து போன டார்க் டெவில் எப்படி பேங்க்கில் இருக்காரு, கனெக்ட் கிடைக்குதா உங்களுக்கு? இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான குழுவினர், கேரக்டர் சேர்ந்த குழுவினர் பார்த்தீங்கன்னா கமாண்டோஸும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ் படத்தில் பார்க்குறோம். அதுவும் போலீஸுக்கும் கமாண்டோஸ்க்கும் இடையில எந்த அளவுக்கு அப்படி முருகல் நிலைமை போயிட்டுருக்கோம். அந்த ஒரு கேஸை முடிக்கிறதுக்காக 2 தரப்பு எப்படி பயங்கரமாக தீவிரம் காட்டுவாங்க அப்படின்றது இந்த படத்தில் தெளிவாக பார்க்க முடியும். உண்மையிலே அப்படி தாங்க இருக்கும். அதாவது மேலிடத்துலேருந்து உத்தரவு வர்ற வரைக்கும் மட்டும்தான் கமாண்டோஸ் போலீஸ் சொல்கிறத கேட்பாங்க. மேலிடத்துலேருந்து மட்டும்
போலீஸ் இனிமேல் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண வேணாங்க, கமாண்டோஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. போலீஸ் அங்கே மதிக்கவே மாட்டாங்க. போலீஸ் அப்படியே ஓரம் கட்டிட்டு கமாண்டோஸ் ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துப்பாங்க. இது அப்படியே இந்த படத்தில் ரத்தமோ சதியமாக காமிச்சிருப்பார் வினோத் அவர்கள். ஒரு கமிஷனர் கூட பார்க்காம சமுத்திரகனி கேரக்டரை அப்படி அடிச்சு கொண்டு போவாங்க, நகர்த்தி உட்கார வைப்பாங்க போயிட்டு. இதெல்லாம் நடக்கும் படத்தில். மணி ஹெஸ்ட் சீரிஸில் பார்த்தோம் உனக்கு புரியும் நம்புறேன். அங்கே சார்ஜ் எடுக்க எவ்வளோ தரப்பு போட்டி போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மணி ஹெஸ்ட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு சீக்வன்ஸ் எனக்கு அமைஞ்சிருந்துச்சுங்க. இந்த கமாண்டோஸை பேராட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை ராணுவம் மைண்டில் வச்சுக்கோங்களேன். அதாவது போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் இடையில இங்க இருக்க அனுபவமோ ஒரு தரப்பினர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அவங்க தான் கமாண்டோஸ். இவங்க மாநில அரசோட கட்டுப்பாட்டின் கீழ் வரமாட்டாங்க, முழுக்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால இந்த படத்துல கிளாஷ் போலீஸுக்கும் கமாண்டோஸ்க்கு இடையில நடக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இந்த படத்துல நம்ம அண்ணன் இவரையும் பார்க்க முடிஞ்சது, கே ராஜன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாப்ல. இந்த படத்துல அவர் கொடுத்துருக்க கேரக்டரை பார்த்தீங்களா, திட்டா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ணனுக்கும் நமக்கும் நல்ல சுமூகம், எப்பவுமே ரொம்ப பாசமானவருங்க. அவர் மேடைகளை பேசுறதா உங்களுக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போகும்போது நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கே தோணும், எவ்வளோ அன்பாக இருக்காருப்பா மனுஷன் சொல்லிட்டு. ஆனால் அவர்கிட்டயே எங்களுக்கு இன்டர்வியூ நேரத்தில் ஒரு சில முருகன் நிலைகள்லாம் வரும். ஒரு சில விஷயங்களை கேட்குறப்ப எதிர்விளைவுகள் இருக்கிறத செய்யும். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். லைட்டாக அவனை பார்த்தா ஜெர்க் ஆகுது ஆக்சுவலாக. ஆமாம், நீ தெரியும், நீ பயப்படுற. அவர் பண்ணதை மட்டும் தப்புனா அப்போ நீங்கள் சொல்கிறதும் என்ன பேச. அதாவது நான் ப்ரொடியூசர் இருந்து வேதனையை சொல்கிறேன். அது இல்லை சார், அவன் ஒரு நடிகனா இருந்து கதாசிரியர் இதை கேட்டு நான் தூங்கிட்டேன். என்ன ஒப்பீடு? அதாவது இல்லை எப்படி சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க சார். என்ன இப்போ நீங்கள் நம்ம பண்ணுறது இல்லை, முதல்ல அதை நிறுத்து. அஸ்வின் என்ன கே ராஜன் ஒப்பிடுறபடி சார், நான் செயல்பாடு ரீதியாக ஒப்பிடுறேன். செயல்பாடாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்குள்ளே கொள்ளையடிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஃபுல்லாக நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். சாமானியர்கள் எல்லாம் வீட்டில் அமர்ந்தபடியும் சலூன் கடையில் இருந்த மாதிரியும் டீ கடையில் அமர்ந்தபடியும் அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளாம் தெரியுமே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம கேஜிஎஃப் கடை ஓனர் இருக்காப்புல, அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க, வடக்கன்ஸ் தான் காரணமாக இருக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழகத்தில் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களால எந்த அளவுக்கு கொள்ளைகள் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அதுவும் ஒருத்தர் போட்டு அடிச்சிருவாப்புல வேற. அங்கே ஒருத்தர் டீ சர்வ் பண்ண வருவார். அவரும் கண்டிப்பாக தமிழகத்தை அல்லாத வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும். அவரு கொஞ்சம் அது ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சு அவர் சொன்னதை கேட்டு. உடனே இவர் முறைக்கவே நம்ம கேஜிஎஃப் போயிட்டு அடிச்சிருவாப்புல. இந்த சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த சீனில் வந்த மாதிரியே ஹிந்தி பேசுகிற நபர் அவர் அப்படின்றத, அதாவது ஒருத்தர் அடிச்சார் பார்த்தீங்களா, அவர் ஹிந்தி பேசுகிற நபர், ஹிந்தி மாநிலத்தை சேர்ந்தவர், நார்த் இந்தியன் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு கேரண்டியாக சொல்கிற மாதிரி அடுத்த சீக்வன்ஸ் வந்து விடும். அதே இதை கனெக்ட் பண்ணுறப்ப தான் ஓ நார்த் இந்தியாவை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு முட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மொழி சார்ந்த விஷயங்கள்ல எதை வச்சு இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடையில் அடிச்ச சீன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வருங்க. இந்த வில்லன் கேரக்டர் இருக்குல்ல, கிறிஷ் கேரக்டர், அவர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஓனர் ஒருத்தர் இருப்பாப்ல. அவர்கிட்ட பேசுவார் ஃபோனில். பேசுகிறப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஓனர் இருக்கார்ல, அவர் என்ன கிறிஷ் கிட்ட கேட்பார்னா, ஹே கிறிஷ் கியாஹுரா அப்படின்னு கேட்பாப்ல. ஸோ பேசுனது ஹிந்தி தான். முன்னாடி சீக்வன்ஸு ஹிந்திக்காரன் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருந்தது சந்தேகத்தை. அது அப்படியே அடுத்த சீனில் ஹெச்ஒன்னத்தவர்கள் உடச்சி எடுத்துருப்பாப்ல. இதை நாமளும் டீகோட் பண்ணுறப்ப சிரித்தோம், ஓ இந்தளவு கணக்கு கொடுத்துருக்காப்லே அப்படின்ட்டு. ஏன்னா படத்தை யார் வெளியிட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். படம் இந்தளவு தியேட்டர்ஸில் அதிகமாக ரிலீஸ் ஆனதுக்கு யார் காரணன்ற உண்மையை உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் நான் அதுக்கும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் அடிக்கடி சமுத்திரகனி அவர்கள் டயலாக சொல்லிட்டே இருப்பாப்ல, அவனை ஜோக்கராக பார்க்கணுமியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லுவாப்ல இந்த டயலாக்கு. அவர் ஜோக்கர்னு படத்தில் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு முகம் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சுங்க, ஹீத் லெட்ஜர். அந்த மனுஷனோட பர்ஃபார்மன்ஸை முறியடிக்கிற அளவுக்கு உலகத்தில் வேறு யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா, ஒரு ஹீத் லெட்ஜர் ஃபேனாக சொல்லணும்னா சத்தியமாக இல்லைங்க. அந்த மனுஷன் அந்த கேரக்டருக்காக வாழ்ந்து செத்து போனவர். வேறு யாரும் இல்லை, இந்த டார்க் நைட் படத்தில் ஜோக்கர்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் பாருங்க. கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் உருவாகி இருந்த படம் அது. அவரோட படத்தில் அப்பேற்பட்ட வெயிட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. படத்தில் பேட்மேன் கேரக்டரே கீழே இருக்குங்க, பெருசாக ஸ்கோப் இருக்காது. ஆனால் அந்த ஜோக்கர் கேரக்டருக்கு கிறிஸ்டோபர் நோலன் கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். இந்த மனுஷன் அந்த கேரக்டரை நடிக்கணும் அப்படின்றதுக்காக யார் இந்த ஹீத் லெட்ஜர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மோட்டலில் ரூம் எடுத்து அந்த கேரக்டராக மாறினார். வாய் எப்படி இருக்கணும், நம்ம டைலாக் டெலிவரி பண்ணுறப்ப வார்த்தைகள் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒரு ஜோக்கர் வில்லனாக இருக்கிறப்ப அவள் எப்படி சிரிப்பான், அவள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான்னு அப்படியே வாழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஷூட் நடக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அதே போல் இருக்கார். அவர் எல்லார்கிட்டையும் ஜோக்கர் மாதிரி அந்த படத்தில் வில்லன் மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் படம் ஷூட்லாம் முடிஞ்ச பிற்பாடம் கூட அவரால் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர முடியல. அந்த ஜோக்கராகவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த மனுஷன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த படத்தில் நான் நடிக்கல வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் அதை பண்ணிட்டு போனாப்புல. அவர் உயிரிழந்துட்டாருங்க, கம்மியான வயசில் உயிரிழந்துட்டாரு. ஆஸ்கர் அவார்டு கொடுக்கப்படுச்சு அந்த கேரக்டருக்காக. உலகத்திலேயே முறையாக ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் அதுதான்.
வில்லன் ரோலுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு கொடுத்தாங்க. அந்த அவார்டை வாங்குறதுக்கு ஹீத் லெட்ஜர் உயிரோடு இல்லை பார்த்தீங்களா, அவரோட குடும்பத்தினர் மேடை ஏறி அவார்டை வாங்குவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேளுங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சே, எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஹீத் லெட்ஜர் இடத்துல இருந்து. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சரி, ஓகேப்பா, அந்த கதை எதுக்குப்பா இது கூட சேர்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது மக்களே. இந்த மங்காத்தா படம் பார்த்தீங்களா, அதில் விநாயக் மகாதேவி கேரக்டர் இது வேற எந்த கேரக்டரும் பேச வச்சு பண்ணதில்லை. ஹீத் லெட்ஜர் இருக்கார்ல, ஜோக்கர் கேரக்டர், அதை வச்சு பண்ணது தான். ஆக்சுவலாக அஜித் அவர்கள் இருக்காங்களே, அவர் வெங்கட் பிரபு கிட்ட கேட்டிருக்காராங்க, இந்த டார்க் நைட் படத்தில் ஹீத் லெட்ஜர் பண்ணியிருப்பாப்புல அந்த ஜோக்கர் கேரக்டர், அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த டைமில் வெங்கட் பிரபு அவர்கள் உருவாக்கி கொடுத்தது தான் விநாயக் மகாதேவி கேரக்டர் மங்காத்தா. ஹீத் லெட்ஜர் மேலே, அந்த குறிப்பிட்ட ஜோக்கர் கேரக்டர் மேலே அஜித் அவர்கள் அவ்வளோ பெரிய கண்ணு இருந்திருக்கு. அஜித் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஹாலிவுட் தான் அப்படி செதுக்கியிருப்பாங்க கேரக்டரை. சரிப்பா, இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் துணிவு படத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்குள்ளே வர மக்களே. இந்த படத்தில் ஃபுல்லாக பணம் கீழே இருக்கும், அந்த லாக்கரில், செஸ் லாக்கரில். அந்த பணத்து மேலே அஜித் அவர்கள் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? இது அப்படியே டார்க் நைட் படத்தோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் பயங்கரமாக பணம் மழையே இருக்கும். அவ்வளோ பணத்தை அடக்கி வச்சுருப்பாங்க, டாலர்ஸை. அது மேலே இருந்து ஜோக்கர் கீழே அப்படியே சரிஞ்சிட்டு வந்து, செம்ம ஷாட் அது, நேரம் இருந்தால் பாருங்கள். அப்படியே அது மேலே இருந்து கீழே சரிஞ்சிட்டு வந்துட்டு அந்த இன்னொரு வில்லன் கேரக்டர் ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாப்புல. அப்படி இருக்கிறப்ப அந்த பணத்தை எரிச்சிடுவார். ஒரு தூரம் கஷ்டப்படுத்த வில்லன் கேங்கில் இது அடிக்க தான், கடைசியில் அந்த பணத்தை அவங்க முன்னாடி அழிச்சிடுவார். பணம்லாம் ஒரு போதையா? என் போதையே வேறு. பேட்மேனும் நானும் போட்டுட்டு இருக்க அந்த சண்டை இருக்குது, அதுதான் எனக்கான போதைன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு எல்லா பணத்தையும் எரிச்சு விட்டுருவாப்புல. அந்த சீனை அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இந்த சீன் இருந்துச்சுங்க. எனக்கு இருந்துச்சு படத்தில் பார்க்குறப்ப. அஜித் அவர்கள் இந்த பணத்து மேலே நடக்கிறதும், ஹீத் லெட்ஜர் பணத்து மேலேருந்து கீழே இறங்கி வந்து அதை கொடுத்துறதும், பணத்தை மதிக்காமல் இந்த ரெண்டு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த அதே சீனை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அந்த பணத்தை பிளர் பண்ணியிருப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அஜித் அவர்கள் நடந்து வருவாங்க, அப்போ அந்த பணத்தை காட்டவே மாட்டாங்க. கவனிச்சிங்களா? இது என்ன காரணமாக இருக்குன்னா, படத்தில் மகாத்மா காந்தியோட முகம் இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற 2000 ரூபா நோட்டில் உங்கள் கையில் இருக்க நோட்டை ஒன்று டவுட் இருந்தால் எடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தியோட முகம் இருக்கும். அந்த முகம் பதிச்ச ரூபாய் தாள் மேலே கால் பட்டை எப்படி இருக்கும்? மேபி இந்த விஷயத்தை ஹெச்வினோத் அவர்கள் யோசிச்சிருக்கலாம். எவ்வளோ பெரிய டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹெச்வினோத்துக்கு, இந்த சீனியை ஒரு கன்வின்ஸ் பண்ணாமல் எடுக்கணும். அட் த சேம் டைம் காந்தி முகத்து மேலே கால் இருக்க மாதிரி காமிச்சிடக்கூடாது. அது தேசப்பிதாவையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நம்ம நாட்டையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக அந்த மனுஷன் கன்வின்ஸ் பண்ணாமல் பிளரை மட்டும் பண்ணிவிட்டு பணத்தை மேலே நடக்கிற விஷயத்தை மட்டும் நம்மளுக்கு தெளிவாக காமிச்சிருப்பாப்ல. அண்ட் இந்த படத்தில் போலீஸ் எல்லாம் பொதுமக்கள் நக்கல் அடிக்கிற மாதிரியும் ஒரு சில காட்சிகள் வரும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குற நம்மளுக்கே கோவம் வரும், ஏன்பா என்னப்பா போலீஸ் எப்படிலாம் கிண்டல் பண்ணுறீங்கன்னு. ஒரு சில வார்த்தைகள் அரட்டவசரன்ற மாதிரிலாம் வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கும். சரி விடுங்க, ஏதோ கருத்தை சுதந்திரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸார் கண்டிப்பாக அந்த சீனை பார்க்குறப்ப கடுப்பாக இருக்கும். அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. மீம்ஸை நிறைய போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க போலீஸுக்கு எதிராக. அப்போ சமுத்திரகனி அவர்கள் கமிஷனராக அந்த படத்தில் பண்ணியிருப்பாப்புல, மக்கள்கிட்ட பேசுவார், டெலிவிஷன்ஸ் மூலமாக மக்கள்கிட்ட பேசுவார். அப்போ ஒரு சில அறிவுரைகளை கொடுப்பாரு. நீங்கள் நினச்சா இவங்களுக்கு எதிராக செயல்பட முடியும், அந்த கொள்ளையர்களுக்கு எதிராக நீங்கள் இருக்கிற இடங்களை சந்தேகம் பட முடியும், என்ன இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்க, அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்போ டேலாக சொல்லுவாருங்க அவர், மீம்ஸ் பார்த்து சிரிக்கிறீங்க, ஆனால் வங்கி நடவடிக்கை தோற்று போயிடுச்சு அப்படின்னா அது நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாப்ல. இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? 100% இது. இப்போ இருக்கிற உலக பொருளாதாரம், நீங்கள் எந்த நாட்டோட பொருளாதாரத்தை அதுக்குள்ளே கொண்டு வந்து பார்த்தாலும் இந்த டயலாக் எல்லா நாடுகளோட பொருளாதாரத்துக்கும் சேர்த்து பொருந்தும். அவ்வளோ பெரிய விஷயம் இது. சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். கடன் வாங்கி தான் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற சூழல் இருக்குது. கடன் கொடுக்க வங்கியே இல்லைனா என்ன பண்ணுவீங்க? இதை தான் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஹெச்வினோத் அவர்கள் இந்த படத்தில். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் புதுசாக முளைச்சிருக்கு, கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்களேன். நாம தான் ரீசர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் பண்ணலாம், உங்களுக்கும் நாலேஜ் நல்லா ஏறும். டிமானிட்டைசேஷன் முன்னாடி, இட் மீன்ஸ் நவம்பர் 8ஆம் தேதி 2016 வருஷம், அதுக்கு முன்னாடி இருக்க எந்த அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்தியாவில் இருந்துச்சு, இந்த டிமானிட்டைசேஷன் முடிவு வெளியான பிற்பாடு இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்ற உண்மை உங்களுக்கு புரியும். பணத்தை டெபாசிட் பண்ணுங்க பேங்க்லன்னு கவர்மெண்ட் புஷ் பண்ண ஆரம்பிச்சது, மறைமுகமாக இல்லை, டைரெக்டாக புஷ் பண்ண ஆரம்பிச்சது. அதனால தான் பல பேர் பேங்க் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி இப்போ இருக்க பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பணம் கொழிச்சிருக்கிற பேங்கிங் செக்டாரில் கொள்ளை பெருசாக நடந்து மற்ற பேங்க்ஸ் மேலே மக்களுக்கு நம்பிக்கை போயிட்டு பணத்தை உள்ளே போடாமல் விட்டாங்கன்னா கவர்மெண்ட் இதை மனசில் வச்சு நிறைய இந்த சமூக நல திட்டம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு பணத்தை நம்ம ஒதுக்கலாம் முடிவு பண்ணியிருப்பாங்களே, எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அண்ட் பிஸ்னஸ்க்கு லோன் வாங்குறதும் முடியாமல் போயிடும், எஜுகேஷன் லோன் கூட கிடைக்காம போயிடும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பேங்கிங் செக்டார் பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டோட பொருளாதாரமே வீழ்ச்சியை சந்திக்கணுவாங்களே, இது பொருளாதார பாடப்பிரிவில் இருக்க முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இதை பற்றி அந்த படத்தில் இந்த டயலாக் மூலமாக நம்மளுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. அடுத்ததா பிஎஸ்என்எல். ஏப்பா படத்தில் பிஎஸ்என்எல் சம்மந்தமாக எந்த காட்சியும் பார்க்கல, என்னப்பா அடிச்சு விட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் படத்தை சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்களே, அதாவது கமிஷனர் தலைமையிலான இந்த போலீஸ் குழு என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்றதும், இந்த கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்களும், அதுக்கப்புறம் இந்த பாம்பை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்கிற விஷயங்களும்,
எப்படி இந்த சிக்னல் ஜாமர் போட்டும் கூட நடக்குது? வாய்ப்பே இல்லையே. அப்போ வேற எங்கேயோ ஒரு விஷயத்தை நம்ம விட்டுருக்கோம்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த பாதாள சாக்கடை துளை இருக்கும் பார்த்தீங்களா, மேலே மூடி போட்டு மூடி வச்சிருப்போமே, அது மேலே ஒரு சந்தேகம் வரும். அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்ப கனெக்ஷன் அந்த வழியாக தான் போயிட்டு இருந்திருக்கும், அந்த ஒயர் ஃபுல்லாக அதில் இருக்கும். உடனடியாக அந்த கமிஷன் கேரக்டர் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த சொல்லுவாப்பில். அப்புறப்படுத்திட்டு பார்த்தா இவங்களால எந்த விதமான கம்யூனிகேஷன் மேற்கொள்ள முடியாது. அஜித் அவர்கள் கேங் ஒரு இடத்துல போயிட்டு அந்த வண்டியை வெடிக்க வச்சிருவாங்க. அந்த வண்டியை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த வண்டிக்கு மேலே ஏஎஸ்என்எல்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஏசி கேரக்டர் கூட ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்க நபர்கிட்ட கேட்கும், இங்கே என்ன பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கேரக்டர் என்ன சொல்லுவாங்க, ஏசி கிட்ட, ஆமாம் சார் ஒரு டெலிஃபோன் வண்டி இப்படி தான் சார் போச்சு அப்படின்னு கை காமிப்பாப்பில் அந்த வண்டி போன திசையை. டெலிஃபோன் வண்டி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த வண்டியோட லோகோ பார்த்துட்டு புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வண்டியில் இருக்க டெலிஃபோன் கம்பெனி பேரை பார்த்தா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுட்டு இருக்கும். ஏஎஸ்என்எல் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏவை தூக்கிட்டு பிஏ போடுங்க, பிஎஸ்என்எல். டெலிஃபோன் கம்பெனியில் இதை விட ஒரு பெரிய நிறுவனம் அது இப்போ வண்டியை வச்சுட்டு இருக்கிறது இருக்க முடியுமா என்ன? ஆனால் இப்போ தான் பிஎஸ்என்எல் நிலமா கவலைக்கிடமாக இருக்குது. அந்த காலத்தெல்லாம் பிஎஸ்என்எல் தாங்க டாப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் தந்தை அது போல் ஆட்கள் கிட்ட கொஞ்சம் வயசில் மூத்தவங்களை கேட்டு பாருங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வளர்ச்சின்றது இந்தியாவில் கிடையவே கிடையாது. பெருசாக இல்லை, கிடையவே கிடையாது. அந்த டைமில் மொனோபோலியாக இருந்தது பிஎஸ்என்எல் மட்டும்தான். கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்க அந்த ஒரு ஃபேம் தான். அந்த சிம்மை வாங்குறதுக்காக கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்களா மக்கள். அந்த அளவுக்கு ஒரு மவுஸை கிரியேட் பண்ணது தான் அந்த குறிப்பிட்ட பிஎஸ்என்எல். அந்த சிம்மை வாங்குறதுக்காக அந்த பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுற ஊழியர்களை தாஜா பண்ணுறது கூட பல பேரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய நிறுவனம் தான் இப்போ கவலைக்கிடமாக இருந்துகிட்டு இருக்கு. தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எந்த அளவுக்கு மேலே வளர்ந்துச்சோ அந்த அளவுக்கு பிஎஸ்என்எல் கீழே போச்சு. 4G ஆக்ஷனாக இருக்கட்டும், 5G ஆக்ஷனாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல் நிலமை அங்கேயும் கவலைக்கிடம் தான். ஏன்னா ஏலம் நடத்துறதே கவர்மெண்ட் தான். கவர்மெண்டோட நிறுவனமே உள்ள ஏலத்தில் கலந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வச்சாங்க அந்த ஒரு ரீசனை சொல்லி. ஆனால் இப்போ இருக்க பிஎஸ்என்எல் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறது நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்குன்னு புத்துயிர் கொடுங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட பிஎஸ்என்எல் ரெஃபரன்ஸாக தான் இந்த படத்தில் இந்த ஏஎஸ்என்எல் வண்டியை பார்க்க முடிஞ்சுது. அடுத்து இந்த துணிவு படத்தில் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இந்த விஷயத்தை பற்றியும் பயங்கரமாக பேசியிருப்பாப்ல அஜித் அவர்கள். அந்த கேரக்டருக்கு உரித்தான நக்கலான பாணியில் பேசியிருப்பார். நீங்கள் விளம்பரங்களாம் டிவியில் பார்ப்பீங்களா? அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக விளம்பரம் வந்துச்சுன்னா அதை நல்லா கவனித்து பாருங்களேன். இப்போ இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து விளம்பரங்களை சொல்கிறேன். எல்லாத்தையுமே பொறுமையாக சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எதுக்கு, இதில் நீ பணத்தை போட்டால் எந்த அளவுக்கு உனக்கு ஃபியூச்சர் கேரண்டியாக இருக்கும், பெரிய பெரிய ஸ்டார்ஸை கொண்டு வர நடிக்க வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தோனி, நம்ம சச்சின் டெண்டுல்கர் இவரெல்லாம் வந்திருப்பாப்ல அந்த ஆடில். இன்னும் பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் கூட்டம் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பொறுமையாக போகுங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிவில் ஒரு கார்டு ஒன்று காட்டுவாங்க. அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒன்று வரும், அவ்வளோ ஸ்பீடாக போடும், படப்படன்னு போயிட்டு இருக்கும். என்ன படிக்கிறான்னு நம்மளுக்கு புரியாது. அதுதான் நம்மளுக்கு வைக்கிற செக்கு. அது எல்லாமே ஆக்சுவலாக டிஸ்க்ளைமர். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆபத்து உங்களுக்கு இருக்குன்றது தான் அவ்வளோ ஸ்பீடாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் மற்ற விஷயங்களை, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுற விஷயங்களை பொறுமையாக அந்த ஸ்டார்ஸை வச்சு டைலாக் டெலிவரி பண்ண வச்சுட்டு டிஸ்க்ளைமர் கார்டு போடுறப்ப மட்டும் பட்டுன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏய் தோனியே சொல்கிறாப்புலப்பா நம்ம காசு போடலாம்ப்பா, சச்சினே சொல்கிறாப்புலப்பா நம்ம காசு போடலாமா நினைப்பீங்க. நிறைய பேர் அந்த கடைசியில் டிஸ்க்ளைமர் இருக்கு பாருங்க, ஸ்பீடாக அந்த பைப்பில் ஓடிச்சு பாருங்க, படிக்கும் போது ஓடிச்சு பாருங்க. அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இல்லாமல் இருப்பீங்க. உங்களுக்கு ஆப்பை ஷார்ப்பாக வைக்கிற இடமே அதுதான். இதை பற்றியும் படத்தில் நிறைய விஷயங்கள் வரும். படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான விளம்பரங்களில் இந்த டிஸ்க்ளைமரை பொறுமையாக நிறுத்தி பேசணும் அப்படின்ற விஷயம், இதை மத்திய அரசு கையில் எடுத்துச்சு. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. கடந்த 2022 வருஷம் ஜனவரி மாதம் வாக்கில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாருங்க பகிரங்கமாக. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக டிவியில் ஆடு போடுங்க, கவர்மெண்ட் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த ஆடோட ஆரம்பத்தில் எந்த அளவு நீங்கள் வேகத்தை கடைபிடிக்கிறீங்களோ, ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு டைலாக் டெலிவரி பண்ணுதோ அதே வேகத்தில் தான் கடைசியில் டிஸ்க்ளைமர் இருக்கு பாருங்க, சப்ஜெக்ட் டு ஓன் ரிஸ்க். இந்த சம்பந்தமான விஷயங்களையும் அதே ஸ்பீடில் சொல்லணும். இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பொறுமையாக காமிச்சு இதை மட்டும் ஸ்பீடாக காமிச்சிங்கன்னா அது தவறான விஷயமா கருதப்படும். அந்த ஆடியை தூக்க வேண்டியது இருக்கும், நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும்னு மத்திய அமைச்சர் வரைக்கும் பேசியிருந்தாப்புல. அப்பேற்பட்ட விஷயம் இந்த படத்தில் அஜித் அவர்கள் வாயிலிருந்து கேட்க முடியும். ஆனால் அதை கேட்குறப்ப கனெக்ட் அவ்வளோ நல்லா கிடச்சிதுங்க. எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா பத்திரிகையாளர்கள் அப்டேட்டடாக இருக்கணும். எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுன்றதுனாலேயே அவர் சொல்லும்போது கனெக்ட் கிடச்சிது. பரவாயில்லையப்பா, வினோத் அவர்கள் இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்த சீனையும் நிஜத்தில் நடந்த சம்பவத்தை கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு கூடுதலான விஷயத்தையும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் முடிஞ்சிருச்சுங்க, துணிவு படம் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, சென்சாருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விலங்குகளாக துன்புறுத்தப்படலை, இந்த படம் கற்பனைதான்ற மாதிரி பொறுப்பு தரப்பெல்லாம் கொடுப்பாங்க, டிஸ்க்ளைமர் காட்டலாம். இதை முதல்ல ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா படம் டியூரேஷன் கம்மி. அது இன்னும் நம்ம கிறிஸ்பாக கம்மி பண்ணால், இந்த டிஸ்க்ளைமர் ஸ்லைட் எல்லாத்தையும் கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணோம்னாக்கா வேறு எதனா சீனை கூட நம்ம உள்ளே நினச்சிக்கலாம், இல்லைனா இருக்கிற படத்தோட லென்த் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலான்னு படக்குழு நினச்சிருக்கு. ஆனால் சென்சார் பண்ணவங்க அது என்ன டிஸ்க்ளைமர் இதெல்லாம் கம்மியாக காட்டுறீங்க, ஸ்லைடெல்லாம் கொஞ்சம் டியூரேஷன் ஏற்றுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் படக்குழு அந்த கார் டியூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தா அவங்களுக்கே கண்டிப்பாக அது புரியும். படத்தில் இதை சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் டு ஓன் ரிஸ்க் அப்படின்ற விஷயத்தை வினோத் அவர்கள்.
ஆனால் அந்த படத்தோட டிஸ்க்ளைமருக்கான ஸ்பீடாக போடுங்க அப்படின்ட்டு சென்சார் போர்டு சொல்லியிருக்கான். இந்த தகவலும் எங்கள் காதுக்கு வந்துச்சு. அதுவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. இந்த துணிவு படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஹெச்வினோத் அவர்கள் நிறைய சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துருந்தார்ல, அதில் பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. சபரிமலைக்கு போகிறது அவனோட குறைகளை கொட்டி தீர்க்க தான், ஆனால் அங்கே போயும் படத்துக்கு ஃபுல்லாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ரசிகர்கள். இதெல்லாம் சரி ஓகேங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எந்த அளவு வரைக்கும் ரசனை இருக்கணும், பக்தி இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த அவர் கன்வே பண்ணியிருப்பார். ஒரு படத்தோட இயக்குனரே, அதுவும் அஜித் அவர்களை வச்சு படம் பண்ண அந்த இயக்குனரே இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கே தெரியுது அவங்க எண்ட் ஆஃப் த டே க்ரோர்ஸில் சம்பாதிக்க போகிறாங்க. அந்த படத்தோட டிரெக்டரோ ஆக்டர்ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசரோ எல்லாம் க்ரோரில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் படத்தை நீங்கள் காசு கொடுத்தனே பார்க்குறீங்க, ஃபண்டு உங்களுக்கு இன்ஃப்ளோ இல்லை, அவுட்ஃப்ளோ தான். மக்கள் நம்மளுக்கு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம ரசித்தா போதும் அந்த அளவுக்கு போதும். பக்தியில் ஊறி பயங்கரமாக நாம செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு? நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமானிய படம் மொத்தமாக என்ஜாய் பண்ணுமா கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்படியா பண்ணுறா நம்ம பசங்க. இதோ ரோகிணி நடந்த விஷயம் தெரியும் நம்புறேன். லாரி மேலே டான்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டு பரத்குமார்னு 19 வயசு பையன் மேலே போய் டான்ஸ் ஆடி கீழே விழுந்து முதுகு தண்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி கடைசியில் பையன் செத்தே போயிட்டான். இன்னொரு பையன் அதே போல் மேலே இருந்து கீழே விழுந்திருக்காப்புல, அவரை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறாங்க. அந்த பையன் அப்போ கூட என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? அஜித் வாழ்க, அல்டிமேட் ஸ்டார் அஜித் வாழ்க, இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஷாக்குங்க. என்னடா பையன் இவ்வளோ அடி வாங்கி மேலே வந்து கீழே விழுந்திருக்கான், இது போல சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பையனோட பேரண்ட்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த பையன் வாரிசு பார்க்குறேன், துணிவு பார்க்குறேன், இந்த பக்கம் வந்துட்டு ஏதோ அவங்கள பெரிய கடவுள் மாதிரி போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பேரண்ட்ஸ் இந்த பையன் ஃபியூச்சரில் பெருவரும்னு அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் புள்ள இந்த வேலையை தான் பார்த்துச்சு. எங்கே ஆரம்பிச்சு எங்கே போது பாருங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கவர் பண்ணுறப்பலாம் நாங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. சொல்லிட்டு விடுங்க. இந்த படத்தில் சிஎஸ்கே டீமை வச்சு செஞ்சுருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பேர் மட்டும் தாங்க வராது. ஆனால் அந்த டீமை எந்த அளவு டேமேஜ் பண்ண முடியுமோ ஹெச்வினோத் டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாடியில் சீக்வன்ஸ் வரும். அப்போ இந்த வில்லன் கேரக்டர் இருக்குல்ல, இவர் என்ன பண்ணுவாப்புல, நம்ம தர்ஷன் கேரக்டரை கூப்பிட்டு ஒரு விளக்கத்தை கொடுப்பாப்புல. இது போல் ஒரு டீமை, ஒரு பிரபலமான கிரிக்கெட் டீமை ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் திரும்ப விளையாட வந்துச்சு. அப்போ மக்கள்லாம் அவங்கள ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த டீமுக்காக உயிரை கொடுப்போன்னு கத்துனாங்க. அந்த டீமுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த டீமை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கும் ஒரு படி மேலே போய் அந்த டீமோட மேட்ச் நடக்கிறப்பலாம் வரிசையில் அப்படி காத்திருந்து டிக்கெட்ஸை வாங்க முற்பட்டாங்க. இப்படிலாம் நடந்திருக்குப்பா. ஸோ மக்களுக்கு நல்லவங்க கெட்டவெல்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் தன்னை என்டர்டெயின் பண்ணுறாங்களோ அவங்கள கடவுளாக பார்ப்பாங்க அப்படின்னு அந்த கேரக்டர் டைலாக்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இது கிரிக்கெட் நட்சத்திரங்களுக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது, சினிமா நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். நடிகர் அவ்வளோதான், அப்படி பார்த்து கிராஸ் பண்ணி போங்க. கடவுள் மாதிரி பார்க்கறதுலாம் எந்த நடிகருக்கும் பொருந்தாது. இதை நான் சொல்கிறதுனாலே பல பேர் சண்டைக்கு வர தான் போகிறீங்க. ஆனால் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கல் உங்களுக்கு புரியும். இதை சொல்லி உங்ககிட்ட கெட்ட பேரே வந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் உண்மை ஊடக தர்மம் சொல்லிதான் ஆகணும். அதெல்லாம் சத்தமாக உங்ககிட்ட சொல்லிட்டு அவ்வளோதான். சரிப்பா, இவ்வளோ தானே சொல்லியிருக்காரு, எப்படி நீ சிஎஸ்கே கூட கனெக்ட் பண்ணுற? இன்டர்நேஷனல் டீம்ஸை கூட தான் பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீ சிஎஸ்கே சொல்லுவ அப்படின்னு ஒரு சிஎஸ்கே வெறியானா சில பேர் கோவம் வரலாம். அந்த படத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த டைலாக்ஸை டெலிவரி பண்ணுறப்ப இந்த வில்லன் கேரக்டர் இன்னொரு வரியும் கூட சேர்த்து சொல்லும். போராடி போலீஸ் கிட்ட அடி வாங்கினதும் மக்கள் தான் சொல்லும் அந்த கேரக்டர். எந்த கிரிக்கெட் மேட்ச், சர்வதேச கிரிக்கெட் அணியை பேன் பண்ணி திரும்ப உள்ளே வந்ததுக்கப்புறம் மக்கள் போராடி அடி வாங்கினாங்க? கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னோட சிற்றறிவு கெட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்னை சேப்பாக்கில் ஐபிஎல் மேட்ச் ஒன்று நடக்கிறப்ப சிஎஸ்கே மேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணதாக இருந்த அந்த டைமில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் போலீஸ் கிட்ட அடிலாம் வாங்கி மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதில் வேற ஒரு சிலர்லாம் பாக்ஸிங் பண்ணுறன்ற பேரில் போலீஸாரே அடித்து அவரை தேடுற வழியில் போலீஸார் எந்த அளவுக்கு மும்முரமாக இருந்து அவ்வளோ பெரிய விஷயமா போச்சு. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். சிஎஸ்கேவை தான் சொல்லியிருக்காரு, அடித்து சொல்லுவேன், மற்ற அணியை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த படத்தில் இந்த கேரக்டர் சொல்லியிருக்க டைலாக் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கேட்குற நீங்களே முடிவு பண்ணுங்கள். மக்களை என்டர்டெயின் பண்ணுறவன் கடவுளா இல்லைன்னா கருத்து சொல்கிறவன் கடவுளா? நீங்கள் மேலே வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள் லெவல் கூட போர்ட்ரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஏதோ சொல்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆசிரியர் நிலைமையில் வச்சு பார்த்தாலே போதும். நம்ம பசங்க அதையே பார்க்குறது இல்லையே. நல்லது சொல்கிறவனா பூமர் அங்கிள் பைத்தியன்னு ஒதுக்கிடுறாங்க. மற்றபடி என்டர்டெயின் பண்ணுற ஒருத்தரை கொண்டாடுறாங்க பயங்கரமாக. கொண்டாடுங்க, தப்பு இல்லை. அதுக்குன்னு உயிரை விட்டு கொண்டாடணுமா? பேங்கிங் செக்டாரில் மட்டும் இல்லை, நிறைய செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேர்ம் பண்ணுற வேலை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதத்துல இவ்வளோ கிளைண்ட்டை பிடிச்சாகணும்ப்பா, இவ்வளோ கஸ்டமர்ஸை பிடிச்சாதான் உனக்கு சம்பளம் ஹைக், இது எல்லாமே. அப்படி சரியா நீ கஸ்டமர்ஸ்லாம் பிடிக்கலன்னா வேலையை விட்டு தூக்கி விட்டுருவேன், அது இதுன்னுவாங்க. இந்த விஷயத்தை பற்றி இந்த படத்தில் ரொம்ப ஆழமாக பேசியிருக்காரு ஹெச்வினோத் அவர்கள். அதுலேயும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாருங்க ஒரு சில விஷயங்கள். ஆக்சுவலாக கிரெடிட் கார்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு சாபமும் கூட. இந்த தர்ஷன் கேரக்டர் ஒரு சில விஷயங்களை டைலாகாக டெலிவரி பண்ணும் அந்த படத்தில். எவ்வளோ % வரைக்கும் வட்டி போகிறாங்கன்னு அதெல்லாம் காதை நல்லா ஷார்ப்பாகிட்டு கேளுங்க. அந்த டைலாக்லாம் அவ்வளோ முக்கியமானதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்வினோத் அவர்கள் சொன்ன அளவுக்கு வேற எந்த டைரக்டரும் இவ்வளோ ஆழமாக அந்த விஷயத்தை பற்றி பேச முற்பட்டிருப்பாரான்னு தெரியல. அவ்வளோ கிளாரிட்டியோட கொடுத்துருக்காரு வினோத் அவர்கள் அந்த டைலாக்ஸ் மூலமாக. கிரெடிட் கார்டு அப்படின்றத எமர்ஜென்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு வரம். ஆனால் அதுவே
கை அரிக்குதுப்பா, ஷாப்பிங் பண்ணப்பா, சும்மா கார்டு இருக்குது எதனா பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது பொருளை நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது சாபம். ஏன்னா நீங்கள் பிஎல்ல பர்சனல் லோன் இருக்குது பாருங்கள், அதுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட கிரெடிட் கார்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ராக்கெட் வேகம், பிச்சுக்கிட்டு போகும். டேஸ் பேஸில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு வசூலிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வேறு வழி இல்லை. கரெக்டான டியூ டேட் முடியறதுக்குள்ள உங்களால் பணத்தை திருப்பி அடைக்க முடிஞ்சா ரைட்டு, அடைக்க முடியாதவங்க செத்தீங்க. அப்பேற்பட்ட நெகட்டிவான ஒரு விஷயம் தான் கிரெடிட் கார்டு. நான் உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது, அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்களே அவங்க கிரெடிட் கார்டு வச்சுக்கிறாங்கன்னா ரைட்டு, பணம் வரவு இருக்கும், அவங்களால கட்ட முடியும். இந்த லோவர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கவங்களா இருக்கட்டும், யோசித்து வாங்குங்க, யோசித்து பயன்படுத்துங்க. இது உங்கள் மேலே இருக்க ஒரு அக்கறையில் மட்டும் தான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய சாபங்க, பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு கிரெடிட் கார்டு மிகப்பெரிய சாபம். அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், மேல் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வத்தில் வாங்கினீங்கன்னா அது உங்களை பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு போயிடும். இந்த படத்தில் வந்திருக்க அந்த டயலாக்ஸை கேட்டுக்கிட்டாவது கொஞ்சம் திறந்த பாருங்கள். உங்கள் கையில் கார்டே வேண்டான்னு சொல்லலை, பயன்படுத்த தெரிஞ்சவங்க பயன்படுத்துங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த வீடியோ பெரும்பாலும் ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆண்கள்னாலே ஒரு குடும்பத்தோட முதுகெலும்புன்னு அர்த்தம். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்கள் பொண்டாட்டி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா, உங்கள் குழந்தைங்கன்னு எல்லாரோட அடுத்த கட்ட வளர்ச்சியுமே இருக்குது. யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். சரி ரைட்டு. இந்த படத்தில் ஜிஎம் சுந்தர் இந்த மேனேஜர் கேரக்டரில் பண்ணியிருப்பாப்புல, அவர் ஒரு டைலாக் சொல்லுவாருங்க, பொய் சொல்லலை உண்மையை மறைக்கிறோம் அப்படின்னு. சூப்பர் டைலாக்ங்க. அதுவும் டைலாக்கை எழுதிடலாம், அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஜிஎம் சுந்தர் அவர்களுக்கு நிகர் ஜிஎம் சுந்தர் அவர்கள் மட்டும்தான். என்ன பர்ஃபார்மருங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சார்பேட்டா பரம்பரை படத்தில் ஜோக் காட்டுங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வருவாருங்க. நிறைய மீன் கிரியேட்டருக்கு அதான் மெயினான டெம்ப்ளேட். இந்த மனுஷனோட பாடி லாங்குவேஜ்லாம் இன்னொரு நடிகரோட உங்களை மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியாது. இந்த பாலா சிங்னு ஒரு நடிகர் இருந்தார் பார்த்தீங்களா, அதான் புதுப்பேட்டை படத்தில் கூட அன்புன்ற கேரக்டரில் பண்ணியிருப்பாப்புல. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்னா அவர் சொல்லுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அவர் சமீபத்தில் மறைஞ்சிட்டான்ற விஷயம் நீங்கள் அறிவீங்கன்னு நினைக்கிறேன். சினிமா உலகத்துக்கு இது பேர் எடுப்பு தான். அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கவர் தான் நம்ம ஜிஎம் சுந்தர் அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோ சூப்பராக தன்னை கொடுத்த கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் சொன்ன அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, பொய் சொல்லலை உண்மையை மறைக்கிறோன்னு சொல்லிட்டு. இதைத்தான் பல நிறுவனங்களோட பெருந்தலைகள்லாம் கீழே ஆள் பிடிக்கிற அளவில் இருக்க சிறு தலைகள் இருக்காங்க பாருங்க, இந்த ரெப்பு மாதிரிலாம், அவங்க கிட்ட பயன்படுத்துகிற தாரக மந்திரம். உன்னை யாருப்பா பொய் சொன்னதான் நினைக்க சொல்கிறா, உண்மையை மறைக்கிறேன்னு நினச்சிக்க, அவ்வளோதான். கிரைம் ரேட் அப்படியே கம்மியாக வர மாதிரி தெரியுதுல, இப்போ வேலையை பாரு, ஆளை பிடி இப்படின்றாங்க. இதை பண்ணுற நிறுவனங்கள் எது எதுன்னு மக்கள் உங்களுக்கே தெரியும். நான் பேர் சொல்லி பட்டியல் பண்ணுமா என்ன. நம்ம ஜிஎம் சுந்தர் அவர்கள் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் இன்னும் 2 கேரக்டர் எனக்கு பயங்கரமாக ஈர்த்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மைப்பா கேரக்டர். பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருந்தவருங்க நம்ம ஆளு, அவரை கூப்பிட்டு மூத்த ஊடகவியலாளராக ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. மனுஷன் பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. அவர் வர சீன்லாம் ரசிக்கவும் முடியுது, சிரிக்கவும் முடியுது. நிறைய கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரசிக்க முடியும், இல்லைனா சிரிக்க முடியும். ஆனால் அந்த மைப்பா கேரக்டர் பார்க்குறப்பலாம் 2 சேர்ந்து நம்மளால் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. மனுஷன் டைமிங்லாம் வெளுத்து வாங்குறாருங்க. அதாவது நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம், மீடியா பர்சன்ஸாக நாங்கள் இருக்கோம், ஃபுல்லாக செய்தி ஊடகங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். பத்திரிக்கைனா எப்படி இயங்கும், இந்த பிரிண்ட் மீடியா, இன்னொரு பக்கம் இந்த டிவி சேனல்ஸில் எப்படி இயங்கும், இந்த செய்தி ஊடகங்கள் எப்படி இயங்கும், இதுவும் எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் இந்த கேரக்டர் பார்க்குறப்பலாம் எங்களுக்கு பல பேருமே மைண்டில் வந்தாங்க, அவர் இப்படி இருந்திருக்காருல, இவர் அது போல் நடந்துக்கிட்டார்லன்ட்டு நமக்கு மைண்டுக்கு வரும். அப்பேற்பட்ட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு ஹெச் வினோத் அவர்கள். இந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருப்பார் தெரிலங்க. அப்படி புட்டு வச்சிருப்பாப்புல நிறைய விஷயங்களை. இந்த மைப்பா கேரக்டர் அண்ட் இந்த பிரேம்ன்ற கேரக்டர், இந்த பேங்க்கில் 3வது கேங்கோட தலைவன் மாதிரி இவர் காமிச்சிருப்பாங்க. அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ இந்த விஸ்வரூபம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கமல் அவர்களை காட்டுறப்ப ஆரம்பத்தில் அப்படியே சட்டலாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதில் ஒரு சீனில், அவர் தொழுகை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சண்டை போடுற மாதிரி. படத்தில் அதே மாதிரி இவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று வரங்க, மாஸ் காமிச்சிருப்பாப்புல. அஜித் அவர்களை பயங்கரமாக காயப்படுத்துகிற அளவுக்கு அடிச்சிருப்பாப்புல. மங்காத்தா படத்தில் வைபவ் கேரக்டர் அஜித் அவர்களை அடிக்கிற மாதிரி சீன் வரும். கன்னத்தில் அறையறதுக்கு அப்போ ரசிகர்கள் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க, என்னடா எங்கால அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. வைபவ் அவர்களே பயந்துக்கிட்டு இருந்தார் அந்த சீனில் நடிக்கிறதுக்கு. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் இந்த கேரக்டர் வைபவ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்படி அடி நடிப்பாருங்க அஜித் அவர்களை படத்தில். ஆனாலும் தயங்கலை, நடிக்கிறதுன்னு வந்துட்டோம் தொழில்னு. எதிரில் நிற்கிறது எவ்வளோ பெரிய பர்ஃபார்மராக இருந்தாலும் என்ன, இந்த கேரக்டர் என்ன பண்ணும், நான் அதை மட்டும் போர்ட்ரே பண்ணுவேன்னு தான் தைரியமாக அந்த சீனில் நடிச்சிருந்தார். சும்மா சொல்ல பர்ஃபார்மன்ஸ் இவர் தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 கேரக்டருமே இணைக்கிற புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடுங்க. 3 கேரக்டர் கூட நெகட்டிவ் ஷேடு இருக்கும். படம் நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த நெகட்டிவ் ஷேட் இந்த கேரக்டர்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்குறாங்களே, அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் படத்தில் பார்த்த இந்த நெகட்டிவ் ஷேட்ஸை விட அதிகமான நெகட்டிவான விஷயங்கள் அதில் இருக்கும். போட்ட பணம் உங்களுக்கு திரும்ப வராதுப்பான்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. பணம் போடுறது பணத்தை எடுக்க தான், அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது, திவாலி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க?
இதெல்லாம் படித்து பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை தான் நீங்கள் முதல்ல படிச்சு போகணும் முக்கியமாக. அதுக்கப்புறம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் சார்ந்த எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் முழுசாக படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. நம்ம ஜிஎம் சுந்தர் அவர்களை தாண்டி போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு முக்கியமான வசனங்கள்லாம் கொடுத்து அழகு பார்த்துருக்காப்புல ஹெச் வினோத் அவர்கள். அதனாலேயே அவரோட பேர் உள்ளே வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்தில் ஜிஎம் சுந்தர் கேரக்டர் ஒரு விஷயத்த சொல்லும். டாலர் ஏன் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக மாறிச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாப்புல தர்ஷன் கிட்ட. இந்த ஒரு கேள்வி படத்தில் உங்களுக்கு பார்க்குறது சாதாரணமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? மக்கள் புரிஞ்சிக்கவே கஷ்டப்படுற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இதுவும் பிரதானமான ஒன்று. நீங்கள் எப்படின்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது எப்படிப்பா சர்வதேச சந்தையில் ஃபுல்லாக டாலர்லேயே ட்ரேடு நடக்குது, எல்லா நாடுகளுக்கும் தான் கரன்சி இருக்குது, ஆனால் அதெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரஷ்யாவோட ரூபலில் டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் ஒரு விதியை கொண்டு வந்தாப்புல. ஆனால் இந்த விதிக்கு மேற்குலக நாடுகள் இப்போ முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சில ஆசிய நாடுகள் மட்டும் இந்த லோக்கல் கரன்சி மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவோட ரூபலையும் அந்த குறிப்பிட்ட ஆசிய நாடு தாங்கிட்ட இருக்க பணத்தையும் வச்சு மாற்றி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே டாலர் மயம் தான். டாலர் ஏன் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி அப்படின்றதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி இதோட ஆரம்ப புள்ளியை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டாலர் உலகத்தை அப்படி ஆள ஆரம்பிச்சது. இந்த டாலர் உலகத்தை ஆள ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப புள்ளி எப்போ தெரியுமா? 2ஆம் உலகப் போர் இருக்குல்லங்க, இது ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2ஆம் உலகப் போர் பார்த்தீங்கன்னா 2 தரப்புகளுக்கு இடையில நடந்துச்சு. ஒன்று அலைடு, இன்னொன்று ஆக்சிஸ். அலைடில் பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யான்னு சொல்கிற மாதிரி ரஷ்யா யுக்ரைன்லாம், இது மாதிரி ஒரு 15க்கும் மேற்பட்ட நாடுகள் 1991க்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே இணைஞ்சி ஒரே ஒரு நிலப்பரப்பாக இருந்தது. அதுதான் சோவியத் யூனியன். இந்த சோவியத் யூனியன், அமெரிக்கா, யூகே, சைனா அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நாடுகள்லாம் இந்த பக்கம் எப்படி அலைடு பக்கம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ். ஆக்சிஸில் ஜெர்மனி, ஜப்பான், இட்டலி, இது மாதிரி இன்னும் நிறைய நாடுகள். ஜெர்மனி தான் லீடே இதில். ஏன்னா அடால்ஃப் ஹிட்லர் அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஜெர்மனி உலகத்தை ஆளணுன்ட்டு இந்த போர் ஆரம்பிக்க காரணமாக இருந்தவர். ஸோ அலைடு வெர்சஸ் ஆக்சஸ் 2 தரப்பும் 2ஆம் உலகப் போரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. 1945 செப்டம்பர் 2 வரைக்கும் இந்த 2ஆம் உலகப் போர் நடந்து முடியுது. இதில் ஆக்சிஸை தோக்கடிச்சிட்டு அலைட் வின் பண்ணுது. ஏன்பா நம்ம இந்தியாவே உள்ளே வரலையா அப்படின்னு சில பேர் குழம்பாதீங்க. நம்மளை இப்போ ஆண்டுகிட்டு இருந்தது இங்கிலாந்து நாட்டவர்கள், வெள்ளைக்காரங்க. ஸோ எந்த பக்கம் நாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அலைடு பக்கம் தான். இந்த அலைடு டீம் வெற்றி பெற்றுடுச்சா. வெற்றி பெற்ற பிற்பாடு இந்த அலைடு டீமில் இருந்த ஒட்டுமொத்தமான 44 நாடுகளை சேர்ந்தவங்களும் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் இது போல் நாம் இதுக்கப்புறம் உலக பொருளாதாரத்தை ஸ்திரமாக கட்டமைக்கணும். தோத்தவங்க எப்படின்னா போய் தொலைகிறாங்க இந்த ஆக்சிஸ், நாம் அலைடு கொஞ்சம் மேலே வரணும்னு சொல்லிட்டு பொருளாதார கொள்கைகளை வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த 48 நாடுகளுக்குள்ளே இன்னொரு பெரிய டிஸ்கஷன் எது இருந்துச்சுன்னா, எந்த நாடோட கரன்சியை நாம் மையப்படுத்தலாம். அப்படி அந்த நாட்டோட கரன்சியை வச்சிருக்க அந்த குறிப்பிட்ட நாடு தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வல்லரசாக இருக்கும்னு உள்ளே இருக்கவங்களே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் உள்ளே வந்த பேர் தான் அமெரிக்கா. ஏன்னா இந்த அலைடு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 44 தரப்பு. இந்த 44ல் பெருசாக பொருளாதாரம் சிதைவு இல்லாமல் தங்கத்தோட இருப்பு அதிகமாக வச்சுருந்த நாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும்தான். அதனால அமெரிக்காவோட அந்த டாலர் கரன்சி இருக்குது, அதை வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக அறிவிச்சாங்க. இப்பேற்பட்ட முடிவு எடுத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? ஃபிக்ஸ் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஆல் ஃபாரின் கரன்சிஸ் டு த யூஎஸ்டி. அமெரிக்காவோட அந்த டாலரை பேஸாக வச்சுக்கிட்டு எல்லா நாடுகளோட கரன்சியை ஸ்திரத்தன்மையாக மெயின்டைன் பண்ணுறது. ட்ரேட் பண்ணாலே யூஎஸ்டி தான். யூஎஸ்டி இல்லாமல் உங்களால் ட்ரேடிங்கில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு விதியவே கொண்டு வந்தாங்க. இப்போ ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் போரில் அமெரிக்கா ரஷ்யா மேலே இவ்வளோ கடுப்பில் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா? ரஷ்யா அமெரிக்காவோட அடிமடியிலே கை வச்சது தான். ஏன்பா 2ஆம் உலகப் போரில் ஜெயிச்ச தரப்பில் நாம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், ரஷ்யா அமெரிக்காலாம் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ நீ வரணும் பிடிச்சிட்டு நிற்கிற, நீ என்னென்னா டாலரில் ட்ரேட் பண்ணாமல் ரூபலில் பண்ணுன்ற, எங்களோட மூலதனமே டாலர் தான், இந்த ட்ரேடிங் தான், இதை எப்படி எங்களை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற சர்வதேச ஈகோ இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் இப்போ இருக்க ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டை நிறுத்த விடாமல் கொண்டு போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய சர்வதேச அரசியலை பற்றியும் இந்த துணிவு படத்தில் இந்த ஒரு வரி டைலாக்ல சொல்லியிருப்பாங்க. டாலர் ஏன் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக மாறிச்சு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். வினோத் அவர்களுக்கு கடவுள் மேலேயும் கர்மா மேலேயும் நம்பிக்கை இருக்கான்னு என்ன கேட்டீங்கன்னா, இது என்கிட்ட கேட்கக்கூடாது, வினோத் கிட்ட தான் கேட்கணும். ஆனால் இந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் சீன் வந்தப்ப எனக்கு தோணுன விஷயம், ஹெச் வினோத் அவர்களுக்கு ஒருவேளை கர்மா மேலே நம்பிக்கை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான். கர்மனா சில பேர் தெரியாத நினைக்கிற சொல்லிடுறேன். நாம் செய்கிற பாவம் இருக்குல்ல, அதை நம்மளை விடாது, நாம் செஞ்சதோட டபுள் மடங்காக திருப்பி நம்மளை அடிக்கும். அதுதான் கர்மான்னு சொல்லுவோம். கர்மா இஸ் பூமராங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இந்த படத்தில் அது போல் காட்சி அமைப்பு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவின் கேரக்டர், இந்த தர்ஷன் இருக்காப்புல, இந்த கேரக்டர் ஒரு கட்டத்தில் மாடியிலேருந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க, விழுந்துருவாப்பில், உயிர் லைட்டாக உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ ஆம்புலன்ஸில் போகிறப்ப இவர் கழுத்தில் மாட்டிருந்த ஐடி கார்டு இருக்குல்ல, அதோட டேக் இருக்குது பாருங்கள், ரோப்பு, இதை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவாங்க அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது. ஸோ இதை பார்க்குறதா எனக்கு இந்த டவுட் வந்துச்சு, கர்மா நம்பிக்கை அவருக்கு இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா
இவருக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கவின் கேரக்டருக்கே படத்தில் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது மக்களை ஏமாத்தி தான் இது போல நம்ம அவங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், பணம் அவங்க இழக்க போகிறோம் தெரிஞ்சோ பண்ணுறோன்னு மனசை ஒரு வழியாக திடப்படுத்தி அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல தொடர்ந்து. ஆனால் பாவத்தை எந்த ரூபத்தில் பண்ணாலும் அது பாவம் தான். எந்த வேலைக்காக அவர் இவ்வளோ பாவத்தை பண்ணாரோ கடைசியில் அந்த வேலையை கழுத்து நெரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வேலை நாம் எடுத்துக்க வேண்டியது கம்பெனியை, அந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஐடி கார்டு. முடிஞ்சு போயிடுச்சு. இந்த படத்தில் இந்த செகண்ட் வில்லனாக ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க. நல்லா நெய் குழந்த மாதிரி கொழுன்னு இருப்பாப்புல. ஹிந்தி பேசுவார் பாருங்க அந்த கேரக்டர், ஹர்ஷான்னு சொல்லிட்டு. இவர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஓனராக வந்திருப்பாப்புல அந்த படத்தில். இந்த பேரை நான் கேட்டதுமே என் மைண்டு போன இடம் இவர்கிட்ட தான், ஹர்ஷத் மேத்தா. இவரோட ஸ்டோரியை டைம் இருந்தால் படித்து பாருங்க. படிக்க முடியாதவங்க ஒரு சீரிஸ் கூட வந்திருக்குங்க, ஒரு லைஃபை பேஸ் பண்ணி தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது, அதை பாருங்கள் கண்டிப்பாக. ஸ்கேம் 1992 இருக்கும் அந்த சீரிஸ் பேர், சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணி காசு பார்த்தாருன்னு நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்ப்பா இவ்வளோ லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் பிறக்கும். இந்தியாவை அந்த காலகட்டத்தில் அதிர வச்சிட இவர் தாங்க. நரசிம்மராவ் அவர்கள் அப்போ பிஎம்ஆர் இருந்தாப்புல. அந்த டைமில் பிரதமர் வரைக்கும் அவர் கனெக்ஷன் இருக்கிறதா சொல்லி பிரதமரையே மாத்திராவைகள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அவ்வளோ பெரிய வழக்கு இது. இந்த வழக்கை இவருக்காக எடுத்து நடத்தின வக்கீல் யார் தெரியுமா? ராம்ஜெத் மலானி. அவ்வளோ பெரிய நபர் உள்ளறங்கி வாதாடினாப்புல. இந்தியாவை உழுக்கின பெரிய வழக்குங்க. இவரோட லைஃப்பை பற்றி சொல்லணும்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற குடும்பத்தில் கல்யாணம் ஆன நபர் தான். வேலைக்கு போவாப்புல. எந்த வேலையிலும் பெருசாக நிலைக்க முடியாது. ஒரு நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி தான் போயிட்டுருப்பார். ஒரு இடத்துல சரி இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு இந்த புரோக்கர் வேலைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்த புதுசு, ஓகேவா, அந்த டைமில் நடக்கிறது. அப்போலாம் இந்த டிஜிட்டல் போர்டெலாம் கிடையாது. ஒருத்தவங்க ஷேரை வாங்குறாங்க விற்கிறாங்கன்னா ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பாங்க. இவரோட வேலை என்னன்னா, இந்த ஷேருக்கு இவர் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாரு, இந்த ஷேர் விற்கிறாருன்னு இப்போ கம்ப்யூட்டர் பண்ணுற வேலை இவங்க அப்போ பண்ணணும். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட கூலி வேலை மாதிரி தான், ஓகேவா, அப்படி தான் எடுத்துக்கணும். இதை போட்டு ஃபுல்லாக அந்த ஷேர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள், பில்டிங், அதுக்குள்ளே ஃபுல்லாக இவங்க அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் இவங்க முகத்தை அவங்களால பார்க்க முடியும். ஆளுங்களை பிடிக்க உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட வேலையை செய்ய உள்ளே போன இவருக்கு கொஞ்ச நாள்லேயே அந்த மார்க்கெட்டோட எல்லா விதமான ஆக்டிவிட்டி இருக்குல்ல அத்துபடியாக மாறிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டை இந்த மனுஷன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். ஒட்டுமொத்த இந்திய பங்குச்சந்தையும் இவரை தேடி போகும். அப்படி பெரிய ஆளாக மாறி நிற்பார். அதாவது ஒரு நிறுவனத்தோட பங்கை டார்கெட் பண்ணி அதில் மொத்தமாக ஃபண்டை இன்ஃப்ளோவாக போட்டுருவாப்புல. பார்க்குற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, ஓ என்னப்பா ஹர்ஷத் மேத்தாவே அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பங்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும்னு அவர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் நம்பர் 1 ஆச்சு இதில், எல்லாம் எஸ்டிமேட் பண்ணி காசு பார்க்குறதுல ஷேர் மார்க்கெட்டில் நாமளும் போடுவோன்ட்டு லட்சக்கணக்கான மக்கள் அதே நிறுவனத்தோட பங்கை வாங்குவாங்க. இப்படி ஒரு நிறுவனத்தோட பங்கை இத்தனை பேர் வாங்குறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷேர் வேல்யூ மேலே போயிடும். இப்படி மேலே போயிடுது பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விற்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாருங்க. அப்போ என்ன ஆகும், அந்த கம்பெனி பயப்பட ஆரம்பிக்கும். என்னங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க முன்னால் தான், நீங்கள் பண்ணி வெளியே போயிடுங்க, எல்லாமே நம்பிக்கை இருந்து போயிடுவாங்க, என் கம்பெனியே காலி ஆகிடும்னு அவங்க பேசுவாங்க. அப்போ ஹர்ஷத் மேடா என்ன பண்ணுவாப்புல, அந்த கம்பெனிகிட்ட டீல் போடுவார். நான் வெளியே வரக்கூடாதா, சரி ரைட்டு, அப்போ எனக்கு இந்த ஃபேவரை பண்ணி விடுன்னு ஆரம்பிப்பார். டபுள் பெனிஃபிட். இவருக்கான ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் காசு பார்த்துருவார், அந்த கம்பெனியை கொஞ்சம் கையில் போட்டால் வேலையை பார்த்துருவார். இந்த வேலையை பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் கொடி கட்டி பறந்தவர் தான் ஹர்ஷத் மேத்தா. இதை இல்லீகல்னு யாராலையும் சொல்லவே முடியலையே. இதில் எங்கே நீங்கள் இல்லீகலாக பார்ப்பீங்க, அவரோட காசு அவர் போடுறாரு, அவ்வளோதான். ஆனால் அந்த காசு வந்த விதம் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு லூப் ஹோல் ஒன்று இருக்குது. இந்த வங்கிகளில் பார்த்தீங்கன்னா செக் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அப்போ அது கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது. இப்போ தான் 1008 ஆப் வந்துருச்சு அதுக்கெல்லாம். அப்போல்லாம் டிரான்சாக்ஷனுக்கு செக் தான். இந்த செக்கையே ஃபேக் செக் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன். அதாவது அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது, ஆனால் இருக்கா மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் செக் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. இதை வச்சு இவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை மேற்கொண்டுகிட்டு இருப்பார். கடைசியில் சிபிஐ கிட்ட அந்த வழக்கு போகிறப்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அக்கௌண்ட்டில் பணம் இல்லாதப்ப இது போல் வேலையை பார்த்துருக்கியாப்பா நீ அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ண ஊழியர் வேற துணை போயிருப்பாப்புல, அவரையும் பிடிச்சி விசாரணை பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்தது தான் ஹர்ஷத் மேத்தாவோட லைஃப் ஸ்டோரி. டைம் இருந்தால் இவரோட லைஃப் ஸ்டோரியை பாருங்கள். உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டை பற்றி முழுமையான புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா துணிவு படத்துலேயே நீங்கள் ஆரம்ப கட்ட காட்சிகளே பார்த்தீங்கன்னா காலையெல்லாம் காட்டுவாங்க. என்னப்பா சம்மந்தம் இல்லாமல் காலெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பங்குச்சந்தை பற்றி படிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒருவேளை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக தான் நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த ஷேர் மார்க்கெட் பில்டிங்கோட வாசலில் பார்த்தீங்கன்னா காளை, அப்புறம் இந்த கரடியோட உருவத்தோட்டெல்லாம் பார்க்க முடியும் உங்களால். காளை பொதுவாக என்ன பண்ணும், ஒரு மனுஷனை குத்தி மேலே ஏற்றி விடும். கரடி என்ன பண்ணும், ஒரு மனுஷன் மேலே பாஞ்சி அவனை அழுத்த ட்ரை பண்ணும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் வேல்யூ ஏறுது பார்த்தீங்களா, இதை குறிக்கிறது தான் காளை, குத்தி தூக்குற மாதிரி. ஷேர் வேல்யூ இறங்குது பார்த்தீங்களா, இதுதான் கரடி, மேலே படுத்து அமுக்கிற மாதிரி. இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் அந்த 2 ஸ்டாச்சு உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த கலைமானன் இருக்க ஒரு ரகம், இன்னும் ஒரு சில ரகங்கள்லாம் இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்க காமர்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இருந்தால் நீங்களும் படிச்சு பாருங்கள். இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் நேம் ஒன்று ஹர்ஷா, ஆனால் ஹர்ஷத் மேத்தா கனெக்ஷன் எனக்கு போச்சு. எவ்வளோ பேக் ஸ்டோரி அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். ஹெச் வினோத் அவர்கள் கண்டிப்பாக ஹர்ஷத் மேத்தாவோட லைஃப்பையும் படித்து தான் இருப்பார்.
அவரோட லைஃப்பை படிக்காம ஷேர் மார்க்கெட்டை பேஸா பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை அவரால் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த படத்தில் ஹெச்வினோத் அவர்கள் வச்சு செஞ்ச நபர்கள் பட்டியல் ஏராளம். இதை நான் முன்னே உங்களுக்கு துணிவு படத்தோட ட்ரெய்லர் போட்டப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்தெந்த தரப்பில் வச்சு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி ஒரு சில தரப்பை வச்சு செஞ்சுருக்காருங்க. அதை ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு கன்வே பண்ண நினச்சேன், நேரம் வந்துருச்சு, கன்வே பண்ணிடுறேன். இந்த சமூக விரோதிகள்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல, இதையும் தீவிரவாதிகள் கான்செப்டையும் பயங்கரமாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் ஹெச்வினோத் அவர்கள். ஜல்லிக்கட்டு அமைதியான போராட்டம் எப்படி வன்முறையாக முடிஞ்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். தீவிரவாதிகள்ன்ற கான்செப்டை எப்பப்போ யார் யார் எடுப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை, புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயத்தோட இம்பாக்ட் கண்டிப்பாக புரியும். ஏன்னா அந்த படத்தில் இதை பேஸ் பண்ண சீக்வன்ஸ் அப்படி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 கான்செப்ட்ஸே விட்டுருங்க. கடைசியாக ஒரு டயலாகை அஜித் கேரக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும். தியேட்டரில் கிளாப்ஸ் ஆடலும் அந்த கேரக்டர் ஆக்சுவலாக. ஆனால் அந்த சீக்வன்ஸை தியேட்டரில் ஒரு பேங்க் எம்ப்ளாயி பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா சத்தியமாக கடுப்பாயிடுவார். என்னப்பா டேரெக்டாக போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. என்ன டைலாக்னா அது, நான் பேங்கை கொள்ளையடிக்க வந்தேனா இல்லைனா பேங்க்கு கொள்ளையடிக்குதா அப்படின்னு கேட்பாருங்க. யார்? அஜித் சார் கேட்பாரு. சாதாரண நடிகர்கள் இவ்வளோ பெரிய டைலாகை சொல்கிறதுலாம் பெருசாக ரீச் ஆகாது, அப்படியே மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஆனால் அஜித் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரம்லாம் இது இப்போ டைலாகை டெலிவரி பண்ணுறப்ப எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். பேங்கிங் செக்டர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இழப்பு மக்களுக்கு ஏற்படும் பாருங்கள். நீங்கள் வேணா இந்த படம் இன்னும் பிக்கப்பாக அதில் இருக்க விஷயங்களை பற்றி மக்கள் பேச ஃபினான்ஷியல் நாலேஜ் மக்களுக்கு வரது மட்டும் இல்லாமல் சந்தேகம் கூடவே கிளம்ப ஆரம்பிச்சிடும். எது மேலே சந்தேகன்றதும் உங்களுக்கே தெரிய வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அஜித் அவர்கள் இந்த டைலாக் பேசியிருப்பார்ல, பேங்க்கு கொள்ளையடிக்குதான்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஹார்ஷான இந்த டைலாக் ஆக்சுவலாக அதில் கிட்டத்தட்ட உண்மை இருக்கா மாதிரி தான் இருக்குங்க. முழுமையான உண்மைன்னு சொல்லலை, இருக்கா மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு மினிமம் பேலன்ஸ், இதை பற்றியும் படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும், அதுவும் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க பேங்க் சொல்லுது. அரசு என்ன பண்ணுது? பேங்க்கில் போய் பணத்தை போட்டு டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மக்கள் அரசு சொல்கிறத கேட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அங்கே போனால் மினிமம் பேலன்ஸ் ஏடிஎம்ல தாண்டி காசு எடுத்தால் அவனுக்கு இவ்வளோ அமௌண்ட் அதுன்னு போட்டாங்கன்னா மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க? ஏன்னா இங்கே எல்லாருமே அம்பானி கிடையாது, எல்லாருமே டாட்டாஸ் கிடையாது, எல்லாருமே அதானிஸும் கிடையாது. புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். இதை பற்றி படத்தில் பேசியிருப்பாங்க. இந்த ரெட் ஜெயிண்ட் வர படங்களில் மட்டும் இந்த டைலாக் வருதா இல்லைன்னா மற்ற படங்களே வருமானு ஒரு சந்தேகமே இந்த டைலாக் மூலமாக எனக்கு எழுந்துச்சிங்க. என்னென்னா இந்த போலீஸ்கிட்ட இருந்து இந்த கமாண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க இந்த கேஸை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், ஒரு கிளாஷ் ஒன்று வரும், வாய்க்க தகுறாரு. அப்போ சமுத்திரகன் இந்த கமிஷனர் கேரக்டர் என்ன சொல்கிற அந்த கமாண்டர்ஸ் கிட்ட, ரவீந்தர் இது தமிழ்நாடு, இங்கே வந்து உன் வேலையெல்லாம் காட்டாத அப்படின்ட்டு இருக்கும். புரிஞ்சோ பிஸ்தா. இந்த படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் வசனம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கோங்க. ஜோக்கர் மாதிரி பார்க்கணுன்னு நினச்சேன், கடைசியில் ஹீரோவாக பார்க்க வச்சுட்டேன் அப்படின்ட்டு நல்லா ஹீரோவுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரியே இந்த டைலாகை சொல்லி முடிச்சிருப்பாப்புல. எதுக்கோ கிளாப் பயங்கரமாக தேட்டரில் அழிச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு டைலாக் எதுக்கு படத்தில் வச்சாங்க? யாரை ஜோக்கராக பார்க்க நினச்சி கடைசியில் யாரை ஹீரோவாக பார்த்துருக்காங்க? ஜோக்கர்னு யார் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க? இது எனக்கு புரியல. நான் உள்ளத்தில் எதுவும் பேசலப்பா, நடக்கிற சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இது அரசியல் ரீதியானதா சினிமா ரீதியானதா இல்லை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே வேண்டாம் இந்த ஆணியை அது போல விஷயமான்றதையும் இட்ஸ் அப் டு யூ, மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன், எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா. இந்த ஆடியோ புக்கை முடியுமா நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஓ தமிழ் சினிமா இவ்வளோ பரிமாணங்களை தாண்டி இப்போ ஹெச்வினோத் அவர்கள் வரைக்கும் இந்த அளவு நீட்சி அடைஞ்சிருக்குல்ல, இந்த முழுமையான வரலாறு உங்களுக்கு புரிய மக்களே. அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளே ஸ்டோர் அந்த ஆப்போட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. டிஸ்கிரிப்ஷனில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். வருஷத்துக்கு முழுமையான தொகையை செலுத்தி சந்தாதாரராக மாற முடியாதவங்களுக்காக 50% வரைக்கும் சிறப்பு சலுகை இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக நீங்கள் முதல் மாதத்துக்கு வெறும் 49 ரூபாய் கட்டினா போதும். நான் அதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஃபீட்பேக் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும். குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. மக்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக டீகோட் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், உங்களால் ட்ரை பண்ணி அதை முடிக்க முடியுதான் பாருங்கள். இந்த படத்தில் அஜித் அவர்கள் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பேங்க்குள்ளே உட்காந்துட்டு இருப்பார் சாமானியன் மாதிரி, பின்னாடி கன்னை கொண்டு வந்து கன் பாயிண்டில் பேசுகிற போது கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அப்போ அஜித் அவர்கள் கையில் ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பார். வேர்ல்டு வியூன்னு சொல்லிட்டு அந்த புக்கு மேலே பேர் இருக்கும். உங்களால் முடிஞ்சா அந்த புக்கை எதை பற்றி அப்படின்றத நெட்டில் தேடி பாருங்க கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அப்படி கிடைச்சிதுன்னா அதை படிக்க முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கள், விஷயம் இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.